இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நேரமாக சொன்ன சாப்டர்ஸ் எல்லாம் சென்ட் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ நான் பார்க்க போகிற இந்த 2 சாப்டரும் சார் நான் ஈஸியாக பாஸ் பண்ணால் போதும் சார், பாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த 2 சாப்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சாப்டர். பார்த்துடலாமா? ஓகே. நம்ம மேக்ஸ் டீச்சர்ஸ் சொல்லாத நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா மேக்ஸ் டீச்சர்ஸ் வந்து உங்களை எல்லாத்தையும் இங்கே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. எதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு நீங்கள் ஜஸ்ட்டு யோசிச்சு பார்க்கணும். உங்கள் வீட்டில் வந்து அப்பா அம்மா ஏதாவது கூப்பிட்டு ஒரு வேலை வைக்கிறாங்கன்னா நம்ம ஈஸியாக ரெகுலேட் பண்ணிவிடுவோம். முடியாது, அப்புறம் செய்கிறேன், இப்போ டைம் இல்லை, படிக்கணும், ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த வேலையை செய்ய மாட்டீங்க இல்லையா? அதே உங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு அங்கிள் வந்து இந்த கடைக்கு வரைக்கும் போயிட்டு வா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? உடனே அந்த வேலையை செஞ்சு முடிப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் உங்கள் டீச்சர்ஸ்லாம் பேரண்ட்ஸ் மாதிரி இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் பக்கத்து வீட்டுக்கு அங்கிள் மாதிரி அட்வைஸ் பண்ண வந்திருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆனால் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் கேட்டு அலர்ட் ஆகிட்டிங்கன்னா இருக்கக்கூடிய 75 டேஸை நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, இந்த 75 நாளுமே நீ மேத்ஸ் படிக்கணும். அதாவது குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது நீ மேத்ஸ் படிக்கணும். ஏன்னா உங்களுடைய மேத்ஸ் புக்கில் 1388 கொஷின்ஸ் இருக்குது, 1328 கொஷின்ஸ் இருக்குது. அதில் 1 மார்க் மட்டும் 250 கொஷின்ஸ் இருக்குது. இவ்வளோ கொஷினை சால்வ் பண்ணோன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த 9 டேஸ் பத்தாது. அப்போ டெய்லி நீங்கள் என்ன செய்யணும்? மேத்ஸ் படிக்கிறது ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கணும். நாளைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாமாக இருக்கலாம், நாளைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாமாக இருக்கலாம், நாளைக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கலாம், அல்லது நாளைக்கு பொங்கலாக இருக்கலாம். எது வேணாலும் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? 1 மணி நேரம் மேத்ஸ் படிக்கிறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். செய்யலாமா? சரி, இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சாப்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் மேத்ஸ் டீச்சர்ஸ் உண்மையிலே வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் மேத்ஸ் டீச்சர்ஸ். ஒரு சார் வந்து ஒரு டீச்சர் வந்து ஸ்கூலில் பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் போர்ஷனே முடியாது. அந்த டீச்சர் யார்? அவரும் போர்டும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய தடவை வந்து உங்களுக்கு சப்ஜெக்டை தாண்டி ஏதாவது பேசலான்னு தோணும், ஆனால் அவங்களுக்கு டைமே இருக்காது. அந்த டீச்சர் யார்? ஓகே. ஆனால் அப்படிப்பட்ட மேக்ஸ் டீச்சர்ஸ் தான் சென்டம் ப்ரொவைடர்ஸாக இருப்பாங்க. அதிகபட்ச சென்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சராகவும் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸை நம்ம படிக்கிறது எப்பவுமே சந்தோஷத்தோடு படிக்கணும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், நிகழ்தகவு பரவல்கள். பின்னாடி டிவியில் விசிபிள் ஆகுதா? ஓகே, லிசன் ஆல் ஆஃப் யூ. இது 11th சாப்டர். இந்த 11th சாப்டரை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதாவது நிறைய புள்ளி விவரங்களை கொண்டு வந்து உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், மொத்தம் இதில் 20 1 மார்க் இருக்குது, 2 மார்க் 13 கொஷின் இருக்குது, 3 மார்க் 24 கொஷின் இருக்குது, 5 மார்க் 24 கொஷின் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் இது எப்படி சார், எதெல்லாம் 2 மார்க், எதெல்லாம் 3 மார்க், எதெல்லாம் 5 மார்க் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, கவர்மெண்ட்டில் இப்போ ஒரு புதுசாக ஒரு கைடு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு போன வாரம் தான் இந்த கைடு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண புக்கு. இது பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொஷின்ஸ், அதாவது கம் புக் அப்படின்னு சொல்லுவோம். அதில் C ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொஷின்ஸ், O ஃபார் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ், M ஃபார் மாடல் கொஷின் பேப்பர் அண்ட் எவாலுவேஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு இந்த புக்கு கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு, அதாவது இந்த சிலபஸ்க்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக அவங்க கம்புக் கொடுக்குறாங்க. ஓகே, அந்த கம்புக்கில் இருக்கிறது பிரகாரம் நமக்கு எத்தனை 1 மார்க் இருக்குன்னா 21 மார்க் தெரியும், அது பிரச்சனை இல்லை. 2 மார்க் 13 கொஷின் இருக்குது, 3 மார்க் 24 கொஷின்ஸ் இருக்குது, 5 மார்க் வந்து 24 கொஷின்ஸ் இருக்குது. சரியா? இந்த நம்ம வந்து கவனிங்க எப்படி படிக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் 1 மார்க் எப்படி படிக்கிறதுன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இந்த சாப்டரில் எத்தனை 1 மார்க் இருக்குது? 21 மார்க்ஸ் இருக்குது. எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். மார்ச் 2020, செப்டம்பர் 2020, ஆகஸ்ட், மே, ஜூலை, மார்ச் 2023, ஜூன் 2023, இது வரைக்கும் இருக்கக்கூடிய 7 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த 11th சாப்டரில் மட்டும் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் இது வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் எத்தனை மார்க்கு கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இது வரைக்கும் 12 மார்க் கேட்டிருக்காங்க. மார்ச் 2020லையும் செப்டம்பர் 2020லையும் 12 மார்க் இந்த சாப்டர்லேருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 மார்க், கடைசி 2 எக்ஸாமில் மட்டும் 7 and 8 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, இந்த சாப்டர் நம்ம படிக்கிறது மூலமாக நம்ம ஒரு 10 மார்க் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். நீங்கள்
ஃபஸ்ட்டு 1 மார்க் பற்றி பார்க்கலாம். 1 மார்க்கில் மொத்தம் 20 கொஷின் இருக்குது. 20லேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு கொஷின் கேட்டுறாங்க, அதிகபட்சம் 2 கொஷின் கேட்குறாங்க இந்த சாப்டர்லேருந்து. 2 கொஷின்னா ஒரு கொஷின் கண்டிப்பாக புக் பேக்காக இருக்கும். பொதுவாக நீங்கள் வந்து 1 மார்க் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். மொத்தம் வந்து வால்யூம் 1ல் 130 கொஷினும், வால்யூம் 2ல் 120 கொஷினும், டோட்டலாக சேர்த்து 250 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 250 கொஷின்லேருந்து உங்கள் கொஷின் பேப்பரில் அப்படியே எத்தனை கொஷின் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 14 கொஷின் கேட்பாங்களா? ஒரு 15 கொஷின் கேட்கலாம். அல்ல 15 நமக்கு அதிகம்தான். 14 கொஷின் கேட்பாங்க, அல்லது அதுக்கு குறைவாக தான் இருக்கும். கண்டிப்பாக 6 கொஷின் மேலே தான் கண்டிப்பாக கிரியேட்டர் கேட்டிருக்காங்க. அதையும் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். மொத்தம் 14 1 மார்க் வந்து புக் பேக் வருதுன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். அந்த 14 மார்க்கை நம்ம வாங்கணும். அப்படியே அதுக்கு என்ன செய்யலாம்? நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது 25 மார்க். அதில் 1 மார்க்லேருந்து மட்டுமே நீ எத்தனை மார்க் எடுக்க முடியும்? 14 மார்க் எடுக்க முடியும், புக் பேக் 1 மார்க் மட்டும் படித்தா. அது எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன் கேளு. மொத்தம் நமக்கு 251 மார்க்ஸ் இருக்குது. 1 மார்க்ஸ் வந்து சொல்யூஷன்ஸ் எல்லாம் போட்டு பார்த்து படிக்கிறது வந்து நல்ல மெத்தட், அப்படி தான் பண்ணணும். அது டாப்பர்ஸ்க்கு பொருந்தும். நான் பாஸ் மட்டும் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும்னா, 4 ஆன்சரில் எது சரியான ஆன்சரோ அதை நீங்கள் மனப்பாடமே பண்ணுங்கள், தப்பு இல்லை. இது யாருக்கு சொல்கிறேன்? நான் பாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த சாப்டரில் 20 1 மார்க் இருக்குப்பா. இந்த 20 1 மார்க்கையும் நீ மனப்பாடம் பண்ணணும். உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீ எப்படி படிக்கணும்னா, ஆப்ஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி படிக்கக்கூடாது. நாம் என்ன பண்ணுவோம், இதில் எது லென்த்தியான ஆன்சராக இருக்கோ அதுதான் ஆன்சரு. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டில் 5/4 வந்தால் இதுதான் ஆன்சர். இப்படிலாம் நம்ம வந்து நிறைய க்ளூஸ் வச்சுருப்போம், ட்ரிக்ஸ் வச்சுருப்போம். அப்படிலாம் படிக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஒயிட்னர் வச்சு ஆப்ஷன்ஸ் எல்லாம் அழிச்சிடணும். அதை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துடணும். ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வித்தவுட் ஆப்ஷனில் ஒரு கொஷின் பேப்பர் புக்லெட் ரெடி பண்ணிக்கணும். நீங்கள் அதில் கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கணும், 250 கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கணும். என்ன இருக்கக்கூடாது? ஆன்சர்ஸ் இருக்கக்கூடாது. நீ இந்த 20 1 மார்க் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படி படிச்சிங்கன்னா கொஷினை பார்த்துட்டு ஆன்சர் மனப்பாடமாக சொல்லணும். அப்படி எப்படி வச்சிங்கன்னா 20 கொஷினுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம் ஆகுமா? ஒரு அரை மணி நேரம் அதிகபட்சம். சரி, சில பேருக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது. நீ அரை மணி நேரம் முடிஞ்ச அப்புறம் இந்த 20 1 மார்க்கு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். யாரும் 20/20 பெரும்பாலும் எடுக்க மாட்டீங்க, 17 வரும். ஓகேவா? அப்புறம் திரும்பவும் டெஸ்ட் எழுதி அந்த 20க்கு 20 வாங்கிடணும். இப்படி ஒரு நாள் நீ ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீ கண்டிப்பாக என்ன செய்யலாம்னா 250 1 மார்க்கையும் தரவாக படிச்சிடலாம். சார் எதுக்கு சார் மனப்பாடம் பண்ண சொல்கிறீங்க? 4 ஆன்சரில் எதுன்னு பார்த்தாவே நான் ஐடென்டிஃபை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் தான் நிறைய பசங்களுக்கு மிஸ்டேக் நடந்திருக்கு. எக்ஸாமினேஷன் ஹாலில் கொஷின் பேப்பரில் பார்க்கும்போது நீ புக்கில் இருந்த ஆப்ஷன் வந்து எந்த ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் கொஷின் பேப்பரில் இருக்கிறது இல்லை. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக நினச்சி படிச்சுட்டு இருப்ப, ஆனால் அது வந்து தேர்ட் ஆப்ஷனாக கொஷின் பேப்பரில் இருக்கும். சொல்ல புரியுதா? அப்போ நம்ம வந்து அந்த கொஷினை பார்த்தோன்னே இது ஃபஸ்ட்டு தான் ஆன்சர்னு நம்ம கண்ணு போயிடும். நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை எழுதிடுவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன சொல்கிறேன்னா, கொஷினை பார்த்தோன்னா ஆன்சர் மனப்பாடமாக உனக்கு தெரியணும். சப்போஸ் உனக்கு ஆன்சர் மறந்துட்டால் கூட அந்த 4 ஆன்சரை பார்க்கும்போது அட்லீஸ்ட் நீ எது மனப்பாடம் பண்ண அப்படின்ற ஐடியாவது உனக்கு இருக்கும். ஆக மொத்தம் எக்ஸாமினேஷன் ஹாலில் போயிட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்த்த உடனே எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொன்னதில் அப்புறம் அடுத்த 5 நிமிஷத்தில் 14 1 மார்க்கு நீ என்ன பண்ணிடலாம்? வாங்கிடலாம். 14 1 மார்க்ஸ் வாங்கிடலாம். சொல்ல புரியுதா? வாங்க முடியுமா முடியாதா? நம்ம எத்தனை மார்க் எடுத்தால் பாஸு? அதில் எத்தனை 1 மார்க்லேருந்தே எடுக்கலாம்? 14 மார்க் எடுக்கலாம். இனிமேலும் நம்ம ஃபெயில் ஆகணுன்ற எண்ணமே நமக்கு வரக்கூடாது. பயப்படாதீங்க, யாரும் ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்னு பயப்படாதீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக முயற்சி செய்யுங்க. ஒரு நாள் ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 250 1 மார்க்கை படித்து டெஸ்ட் எழுதி பார்த்து அதில் 14 1 மார்க்கை நீங்கள் சரின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த கொஸ்டின் வேணால் எடுத்து நீங்கள் டிக் அடிச்சு கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும். உன் ஃப்ரெண்டே வந்து பார்த்து ஆச்சரியப்படுவான், எப்போ உனக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னு கேட்பான். நீ என்ன செய்யலாம்? 14 1 மார்க்கை அப்படி ஆன்சர் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்க் தேவைப்படுது? இன்னும் 11 மார்க் தான் தேவைப்படுது. அதுக்கு இந்த 2 சாப்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 சாப்டரையும் படித்து 1 மார்க் மட்டும் படிச்சிட்டிங்கனாவே உங்களால் 30 மார்க் வாங்க முடியும். உங்களால் 30 மார்க் வாங்க முடியும். பயப்படவே தேவையில்ல, ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிட முடியும். ஓகே, சரி பார்க்கலாம். இதில் பாருங்கள் 2 மார்க் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அது மேக்ஸிமம் ஒரு 12 மார்க்ஸ் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. இதில் மொத்தம் 5 எக்ஸசைஸ் இருக்குது இந்த சாப்டரில். 5 எக்ஸசைஸ் நான் ப்ரீஃபாக சொல்லித்தர முடியாது. நான் ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் மூலமாக கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட் எக்ஸசைஸில் என்ன இருக்குன்னா ரேண்டம் வேரியபிள்ன்ற ஒரு லெசன் இருக்குது. ரேண்டம் வேரியபிள்னால் என்ன அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸோட கவுண்ட்டை தான் என்னென்னு சொல்கிறோம்?
ரேண்டம் வேரியபிள்னு சொல்கிறோம். ஒரு ஈவெண்ட்டு அது என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இங்கே ஒரு ஏர்ன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பால்ஸ் இருக்குது? இதில் 5 பால்ஸ் இருக்குது. அதில் 3 ரெட் பாலாக இருக்குது, 2 என்னவாக இருக்குது? ஒயிட்டாக இருக்குது. அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா எக்ஸ் டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் ரெட் பால் சூஸ்ன்றாங்க. இங்கே எக்ஸ்ன்றது என்னது? ரெட் பாலை எடுக்கிறதுக்கான ஈவெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ன்றது ரெட் பால் எடுக்கிறதுக்கான ஈவெண்ட்டுடைய ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணணும்? சின்ன வேல்யூலேருந்து ஆரம்பிக்கணும். எப்படின்னா, அதாவது ரெட் பாலே எடுக்காமல் 3 பால்ஸ் எடுத்துட முடியுமா? இது எத்தனை பால் நம்ம எடுக்கணும்? 3 பால்ஸ். ரெட் பால் எடுக்காமல், அதாவது எக்ஸோட வேல்யூ 0ன்னு வச்சு நம்ம வந்து 3 பால் எடுக்க முடியுமா? ஏன் முடியாது? ஒயிட் இருக்கிறதே 2 ஒயிட் தான், இன்னொரு ஒயிட் இல்லை. அப்போ 3 பால் எடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு ரெட் பாலாவது எடுத்தாகணும். அப்போ அந்த எக்ஸ்ன்ற ரேண்டம் வேரியபிளுடைய மிக குறைந்த மதிப்பு 0 கிடையாது. ஓகே, ஆனால் 0லேருந்து தான் நீ ஆரம்பிக்கணும். 0 வந்துச்சுன்னா 0 எடுத்துக்கலாம், இல்லைனா அதை விட்டுடலாம். அடுத்து ஒரு ரெட் பால் எடுக்க முடியுமா? எடுக்கலாம். 2 ரெட் பால் எடுக்க முடியுமா? எடுக்கலாம். எடுக்கிற 3மே ரெட் பால் எடுக்க முடியுமா? எடுக்கலாம். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? எக்ஸோட வேல்யூ 1 2 3. எக்ஸோட வேல்யூ 4 இருந்தாலும் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் 4 இங்கே பண்ண முடியுமா? முடியாது. 4 ரெட் பாலுக்கு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எடுக்க வேண்டியது எத்தனை பால்ஸ் தான்? 3 பால்ஸ் தான். அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே என்னென்னா 0 0 கிடையாது, 1 2 3. இதை வந்து ஒரு டேபிளில் மேலே எழுதிட வேண்டியது தான். இதுக்கான எண்ணிக்கை, அதாவது அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸோட கவுண்ட்டை மட்டும் கீழே எழுதணும். மொத்தம் எத்தனை பால்? 5 பால்ஸ். அதில் எத்தனை பால் எடுக்கிறோம்? 3 பால்ஸ். அப்போ எத்தனை ஈவெண்ட்ஸ் அங்கே நடக்க வாய்ப்பு இருக்குன்னா 5C3. ஓகே, 5C3 எப்படி போகணும்னு தெரியும் இல்லையா? 5C3னா 5 × 4 × 3/1 × 2. அதை போட்டு கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது? 10. There are 10 ஈவெண்ட்ஸ். மொத்தம் எத்தனை ஈவெண்ட்ஸு? 10 ஈவெண்ட்ஸ். அதில் ஒரு ரெட் பால் எடுக்கிறதுக்கான ஈவெண்ட்ஸ் எத்தனை இருக்கும் பாருங்கள். ஒரு ரெட் பால் எடுக்கிறதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஈவெண்ட்ஸும். ஏன்னா மீதி 2 ஒயிட் பால் தான். அது ஒயிட் 1 ஒயிட் 2 ரெண்டுமே அது மாற போகிறதில்ல. ஆனால் ரெட் பாலை மட்டும் மாற்றிக்கலாம். ரெட் 1 ரெட் 2 ரெட் 3 அப்படி 3 ஈவெண்ட்லேயும் மாற்றி வச்சிங்கன்னா அந்த 3 ஈவெண்ட் கிடச்சிடும். அடுத்தது 2 ரெட் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஈவெண்ட்ஸ் எத்தனைன்னு பாருங்கள். 2 ரெட் பால்னால் இருக்கிற 2 ரெட் பாலை எப்படி எடுக்கிறோன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ரெட் 1 ரெட் 2ன்னு ஒரு தடவை எழுதிருக்கலாம். ரெட் 2 ரெட் 3ன்னு ஒரு தடவை எடுக்கலாம். ரெட் 3 ரெட் 1ன்னு ஒரு தடவை எடுக்கலாம். மீதி இருக்கிற ஒயிட் பாலை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு இப்படி 3 மாற்றினா 3 ஈவெண்ட்டு. அடுத்தது ஒயிட் 2 வச்சுட்டு 3 ஈவெண்ட்டு மாற்றினீங்கன்னா அதில் ஒரு 3 ஈவெண்ட்டு. மொத்தம் எத்தனை ஆச்சு? 6 ஈவெண்ட்ஸு. அதை எழுத வேண்டியது தான். 2ன்னு கிடைக்கக்கூடியது 6 ஈவெண்ட்ஸ். 3மே ரெட் பாலாக இருக்கிறது எத்தனை ஈவெண்ட்டு? ஒரே ஒரு ஈவெண்ட்டு தான். ஸோ அதை நீ லிஸ்ட் அவுட் பண்ணினா முடிஞ்சிச்சு. இதுதான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ்ப்பா. ஃபஸ்ட் எக்ஸசைஸில் ரேண்டம் வேரியபிளை பற்றி ஒரு 9 கொஷின் இருக்குது மொத்தமாக, எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லாம் சேர்ந்து. இதிலேருந்து 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ் வருது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பெரிய கால்குலேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. சாம்பிள் பேஸ் மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்பர் ஆஃப் பாசிபிள் ஈவெண்ட்ஸ் எடுத்து நம்பர்ஸ் மட்டும் நீ மார்க் பண்ணால் போதும். ப்ராபபிலிட்டி கூட நம்ம பார்க்க போகிறது இல்லைங்க. வெறும் ரேண்டம் வேரியபிளோட முடிச்சிடுறாங்க ஃபஸ்ட் எக்ஸசைஸ். ஓகே, லெட் வி கோ டு தி நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இது வந்து 11.2. கவனி, இந்த இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2020 இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 2020 இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு கொஷின் பேப்பரில் பார்க்கும்போது நமக்கு இருக்கிற மரியாதையே வேறு அந்த கொஷின் மேலே. அதுக்கு முன்னாடி 1000 தடவை நம்ம பார்த்துருப்போம், ஃப்ரெண்ட்ஸு சொல்லி கொடுத்துருப்பாங்க, நாம்ளே கடந்து போயிருப்போம். ஆனால் வந்து அதை கொஷின் பேப்பரில் பார்க்கும்போது அந்த கொஷின் மேலே மரியாதையே இருக்கும். அதை தான் பாருங்கள், செப்டம்பர் 2020 இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. 2 ஃபேர் காயினை வந்து டாஸ் பண்ணும்போது ஓகேவா, ஹெட்டு கிடைக்கிறதுக்கான ஈவெண்ட்டு, அதுக்கான ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன, குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. இந்த எக்ஸசைஸில் 2 விஷயம் தான் கவர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், இன்னொன்று என்னது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். 2 காயினை இப்படி டாஸ் பண்ணுறேன், என்னென்ன ஈவெண்ட்லாம் நடக்கும்? 2மே டைலு, ஒரு டைலு ஒரு ஹெட்டு, ஒரு ஹெட்டு ஒரு டைலு, 2மே டைல். இதெல்லாம் நம்ம 10th படிச்சிட்டோம். அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் இங்கே எத்தனை? 4. புரியுதா? இப்போ எக்ஸ்ன்றது ரேண்டம் வேரியபிளாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். எதுக்கான ரேண்டம் வேரியபிள்? ஹெட்டு கிடைக்கிறதுக்கான ரேண்டம் வேரியபிள். அப்போ நம்ம அதில் 0லேருந்து ஆரம்பிக்கணும். எக்ஸோட வேல்யூ 0னா என்ன அர்த்தம்? ரெட்டே அதாவது ஹெட்டே கிடைக்கலன்னு அர்த்தம். ஹெட்டு கிடைக்காம எத்தனை ஈவெண்ட் இருக்குது பாருங்கள்? 1. அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ரேண்டம் வேரியபிளோட டேபிள் போட்டுருங்க. 0ல் ஒரு ஈவெண்ட்டு. ஒரு ஹெட்டு கிடைக்குமா எத்தனை ஈவெண்ட் இருக்குது? அப்போ ஒரு ஹெட்டு கிடைக்குமா 2 ஈவெண்ட்டு. 2 ஹெட்டு கிடைக்குமா எத்தனை ஈவெண்ட்டு? ஒரு ஈவெண்ட்டு. சரியா போச்சா? ஸோ இதான் ரேண்டம் வேரியபிள் ஃபஸ்ட் எக்ஸசைஸ். இது வரைக்கும் கவர் பண்ணது வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ். இப்போ தான் செகண்ட் எக்ஸசைஸ்க்குள்ளே போகிறாங்க. ஓகே, செகண்ட் எக்ஸசைஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, அதுக்கான ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிச்சி எழுத சொல்கிறாங்க. நம்ம 10th படிச்சிட்டோம் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி எப்படி? அதுக்கான ஃபார்முலா என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு n of a by n of s.
n of a னா number of possible events, n of s னா number of sample space. சரி, ஒரே ஒரு ஹெட் கூட கிடைக்காம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, அதாவது ஜீரோன்றதுக்கான ப்ராபபிலிட்டினா நம்பர் ஆஃப் பாசிபிள் ஈவெண்ட் எத்தனை 1 பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எத்தனை 4. ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது 1/4. அடுத்தது ஒரே ஒரு ஹெட் கிடைக்கிறதுக்கான ஈவெண்ட் எத்தனை 2, டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எத்தனை 4. அப்போ 2/4 கேன்சல் பண்ணுங்க 1/2. அடுத்தது 2 ஹெட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னா ஈவெண்ட்ஸ் எத்தனை இருக்கு 1 தான். ஓகே, அப்போ 1/4. இதுதான் என்னது, இப்படி எழுதுனா போதும். இப்படி ஒரு டேபிளாக எழுதிட்டிங்கன்னா அதுக்கு என்ன பேர் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதை வந்து நீங்கள் டேபிளாகவும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், செட்டு மூலமாகவும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், அல்லது டயக்ராமாக கிராஃபிக்கலாகவும் போட்டு காமிக்கலாம். இதுதான் விஷயம். ஆனால் டேபிளாக போட்டாவே போதுமானது. கவனி, இதை வச்சுட்டு அடுத்ததுக்கு போகிறாங்க குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன? குமுலேட்டிவ்னா என்ன அர்த்தம்? எல்லாம் சேர்ந்ததுன்னு அர்த்தம். குமுலேட்டிவ்னா என்னது? எல்லாம் சேர்ந்தது. இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தனித்தனியாக 1னா ப்ராபபிலிட்டி ஆஃப் x = 1னா 1ஓட ப்ராபபிலிட்டி என்னன்றது மட்டும் சொன்னால் போதும். ஆனால் இங்கே குமுலேட்டிவில் ப்ராபபிலிட்டி ஆஃப் x = 1னா என்ன அர்த்தம்? 1 வரைக்கும்னு அர்த்தம். 1 வரைக்கும், லோவஸ்ட் லிமிட்லேருந்து 1 வரைக்கும் அப்படி அர்த்தம். இங்கே 2னா லோவஸ்ட் லிமிட்லேருந்து 2 வரைக்கும்னு அர்த்தம். இப்படி போட்ட டேபிள் நம்ம கரெக்டாக போட்டிருக்குமான்றது எப்படி செக் பண்ணலாம்? நல்லா புரிஞ்சுக்கோ, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஹிண்ட்டு. அதாவது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் அந்த டேபிள் கரெக்டானு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, கீழே இருக்கிற எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணுங்கள். 1/4 + 1/2 + 1/4 என்ன வரும்? சம் ஆஃப் த டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் 1. அப்போ 1ன்னு வந்துச்சுன்னா நம்ம போட்டது கரெக்டு. இதை வச்சு குமுலேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். இந்த ப்ராபபிலிட்டி வந்து f(x), ஸ்மால் f(x)ன்னு சொல்கிறாங்க. குமுலேட்டிவ் ஃபங்க்ஷனுடைய குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்கிறாங்க? கேபிட்டல் f(x)ன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கேபிட்டல் f(x). இங்கே கேபிட்டல் f(0)னா என்ன அர்த்தம்? 0 வரைக்குமான ப்ராபபிலிட்டி. 0 வரைக்குமான ப்ராபபிலிட்டியும் அதான் ஸ்டார்டிங்கு. ஸோ அதை எடுத்து அப்படியே எழுதிடலாம் 1/4. அடுத்து 1ன்னு போட்டிங்கன்னா 1 வரைக்குமான ப்ராபபிலிட்டி. 1 வரைக்கும்னா என்ன அர்த்தம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் x = 0 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் x = 1. அதுலேருந்து 0வையும் 1ஐயும் ரெண்டுமே என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இங்கே எழுதணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். இது வந்து 1/4 கால், இது ஒரு ஹாஃப், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3/4, தட் இஸ் 3/4. ஓகே, அடுத்தது 2னா இது எல்லாமே சேர்ந்தது. எல்லாமே சேர்ந்தால் என்ன வரும்? 1. அப்போ குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை பொறுத்த வரைக்கும் கடைசி வேல்யூ என்னவா இருக்கும்? 1ன்னு இருக்கும். ஆனால் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 வரும். புரியுதா? இதுதான் செகண்ட் எக்ஸசைஸ். இந்த செகண்ட் எக்ஸசைஸில் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அண்ட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ரெண்டையும் கவர் பண்ணுறோம். கவனியெல்லாம் தம்பி, ஈஸியாக இருக்கும் இந்த கொஷின் பாருங்கள். மார்ச் 2020 இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. மனக்கணக்காக போட்டுடலாம். வித்தின் 2 minutes நம்ம மனக்கணக்காகவே இந்த ஆன்சர் பண்ணிடலாம். இது பாருங்கள், என்ன இது, இந்த கொஷின் வந்து 2 முறை பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. 2 முறை பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. ஒரு முறை எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இது போல் ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 to 6, 2லேருந்து 6 வரைக்கும் ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. இன்னொரு கொஷின் வந்து என்ன கேட்டாங்கன்னா, வெறும் கேவோட வேல்யூ மட்டும் கேட்டாங்க. அது வந்து 2 மார்க், இது 3 மார்க். ஒரே கொஷின் 2 பப்ளிக் எக்ஸாமில் ரிப்ளை ஆகிருக்கு. இதை கவனி என்ன பண்ணலான்னு. டேபிள் கொடுத்துட்டாங்களா? இது வந்து ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஹேஸ் த ஃபாலோயிங் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இந்த டேபிள் எதற்கான டேபிள்? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கான டேபிள். நான் என்ன சொன்னேன்? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ண என்ன வரும்? 1 வருமா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணலாமா? k + 2k, 3k + 6k, 9k + 5k, 14k + 6k, அதோட 10k ஆட் பண்ணால் 30k டோட்டலாக வரும். அதோட வேல்யூ என்ன? எதுக்கு ஈக்குவல் பண்ணோம்? 1. அப்போ 30k = 1ன்னா கேவோட வேல்யூ என்ன? 1/30. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ப்ராபபிலிட்டி இஸ் பிட்வீன் 2 to 6ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2ஐயும் அவங்க சேர்த்தலை, 6ஐயும் அவங்க சேர்த்தலை. அப்போ அதுக்கு நடுவில் என்னென்னலாம் இருக்குது? 3, 4, 5. அப்போ 3, 4, 5ஓட இதில் மட்டும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 6k + 5k + 6k எவ்வளோ வருது? 17k. ஏற்கனவே கேவோட வேல்யூ என்னங்க பிடிச்சோம்? 1/30. 17kனா 17 × 1/30. என்ன ஆன்சரு? 17/30. அவ்வளோதான். 3 மார்க். வித்தின் 2 minutes நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், அது எல்லாமே கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுறோம். கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா
அடாப்ட் பண்ணுங்கள். பென் அண்ட் பேப்பர் மெத்தடை எப்பவுமே அடாப்ட் பண்ணுங்கள். சும்மா ஜஸ்ட்டு ரீட் பண்ணாதீங்க. நம்ம யாரும் எந்திரன் ரோபோ கிடையாது. நிறைய பேர் பார்க்குற ரிவிஷன் டைமில் அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. ஆனால் பேப்பரை ஒரு மட்டி பேப்பர் நோட்டு மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரு ரிவிஷன் ஆரம்பிக்குதுன்னா அந்த மட்டி பேப்பர் நோட்டையே காலி பண்ணிடணும். அது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் நிற்கும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அது லாங் டைம் ஞாபகத்தில் இருக்கும். இன்னும் உங்களுக்கு லாங் டைம் ஞாபகத்தில் இருக்கணும்னா யாரோ ஒருத்தன் தெரியாதவனை பிடிச்சி உட்கார வச்சு அந்த சம் சொல்லி கொடுத்துரு. சொல்லி கொடுத்தீங்கன்னா அவனுக்கும் பெனிஃபிட்டு, நமக்கும் அது லாங் டேர்ம் மறக்காமல் இருக்கும். இது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சொல்லது புரியுதா இல்லையா? நீங்கள் டீச் பண்ண அந்த கருத்துக்கள் அந்த பாடம் வந்து உனக்கு ஆழமாக உன் மைண்டில் நிற்குது. புரியுதா? அதனால தான் டீச்சர்ஸ் நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம், எப்போ எந்த சம் கொடுத்தாலும் சால்வ் பண்ணுறோம். இப்போ எங்களுக்கு அந்த எபிலிட்டி எப்படி கிடைச்சதுன்னா நிறைய தடவை டீச் பண்ணுறோம். ஓகே, நீங்களும் அதுபோல் எக்ஸ்பர்ட் ஆகணும்னா நீங்கள் நிறைய பேருக்கு என்ன பண்ணலாம், அதை டீச் பண்ணுறதுனால ஸ்லோவாக இருக்க பையனும் படிப்பான், உனக்கும் அது ஒரு பெனிஃபிட் ஆகும். ஓகே, இதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ணுறாங்க, இன்டெக்ரல் கால்குலஸோட மிங்கிள் பண்ணுறாங்க. பாருங்கள், இன்டெகிரேஷன் ஃபார்முலா பாரு, -∞ to +∞ f(x) dx = 1. அதாவது சம் ஆஃப் த டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1ன்னு சொன்னோன்னா இதை அப்படியே இன்டெக்ரல் கால்குலஸை சொல்கிறாங்க. -∞ +∞ வரைக்கும் என்ன ஒரு ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணால், அதாவது ஒரு லோவஸ்ட் லிமிட்லேருந்து ஹையஸ்ட் லிமிட் வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1ன்றது கிடைக்கும். சொல்லுறது புரியுதா உனக்கு? இந்த ஃபார்முலாவை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. -∞ to +∞ f(x) dx ஓட வேல்யூ 1. இதே வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பாருங்கள், எக்ஸ் வரைக்கும் லோவஸ்ட் லிமிட்லேருந்து எக்ஸ் வரைக்குமான இன்டெகிரேஷன் அப்படி பண்ணால் நமக்கு அது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து இன்டெகிரல் கால்குலஸோட அப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்றே நினைக்கலாம், சார் இந்த சாப்டர் வேறு செலக்ட் பண்ணுறீங்க, எங்களுக்கு இன்டெகிரேஷனே வராது, இன்டெகிரேஷன் சிம்பிளை பார்த்தாவே எங்களுக்கு அலர்ஜி, ஏன்னா எங்களுக்கு நிறைய ஃபார்முலாலாம் படிக்க முடியாது சார் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த சாப்டரில் வர இன்டெகிரேஷனுக்கெல்லாம் நீங்கள் ஒரே ஒரு ஃபார்முலா படித்தா போதும். என்ன ஃபார்முலா அது? இன்டெகிரேஷன் ஆஃப் x(n) dx. அதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? x(n+1/n+1) அப்படின்ற ஒரு சாதாரண அந்த ஒரு ஃபார்முலா வச்சு என்ன பண்ணலாம், இந்த சாப்டரையே நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், கவனி. ஏற்கனவே டைம் குறைவாக இருக்குது. இந்த பின்னாடி பேசுகிறவங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, பின்னாடி பேசுகிறவங்கெல்லாம் நான் இப்போ முன்னாடியே சொல்லிட்டேன், 2 விஷயம் பண்ணலாம். நீ அமைதியாக இருக்கலாம், இல்லைனா கவனிக்கலாம். ஓகே, நீ அமைதியாக இருந்தால் நான் சீக்கிரம் கன்க்ளூட் பண்ண முடியும். கவனி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதே சாப்டரில், அதே இதே எக்ஸசைஸில் f(x) டிஃபைன் பண்ணியிருக்காங்க. f(x) which is equal to cx². அதுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. லிமிட் என்னது? 1 to 4. 1 to 4ல் மட்டும் cx² இருக்கும், மற்ற இடத்துலலாம் என்னவா இருக்குமா, 0ன்னு இருக்குன்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் 1.5லேருந்து 3.5 வரைக்கும், 2 விட குறைவு, இப்படிலாம் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சியோட வேல்யூ கண்டுபிடிக்க நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா? என்ன ஃபார்முலா அது? -∞ to +∞ f(x) dx = 1. நான் திரும்ப சொல்கிறது என்னன்னா, உனக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா எழுதி வை, ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். கவனி. ஆனால் ஃபார்முலாவுக்குன்னு தனியாக மார்க் கிடையாது. ஃபார்முலாவே எழுதாமல் நீ ஒரு சம்ம ரொம்ப கரெக்டாக சால்வ் பண்ணி போட்டிருக்கிறன்னா நீ ஃபார்முலா எழுதலை அந்த ஸ்டூடெண்ட்டு, அதனால் மார்க் குறைப்பன்னு பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்கேயாவது மிஸ்டேக் ஆகிற பட்சத்தில் ஸ்டெப் மார்க் போட தேடும்போது அந்த இடத்துல ஒரு ஃபார்முலா எழுதி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. அதனால் உனக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அது ரிலேட்டடாக அந்த ஃபார்முலா எழுதி வச்சு அந்த சம்மை போடுறது ரொம்பவே நல்லது. சப்போஸ் பின்னாடி மிஸ்டேக் வந்தால் கூட அந்த ஃபார்முலாவுக்கு மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இப்போ பாருங்கள், -∞ to +∞. -∞ வந்து லெஃப்ட் சைடு இருக்கும், +∞ ரைட் சைடு இருக்கும். ஒரு நம்பர் லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 2 இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்டர்வல்? 1, 4. -∞ இருக்குது, +∞, நடுவில் 1, 4. 1, 4 வச்சு இந்த லைனை வந்து நம்ம பிரித்தோம்னா எத்தனை லிமிட்டாக அது பிரியும்? எத்தனை லிமிட் வரும்? there are 3 intervals. எத்தனை இன்டர்வல்ஸ் வரும்? 3 intervals. -∞ to 1, 1 to 4, 4 to ∞. ஓகேயா? -1லேருந்து இந்த 1 வரைக்கும், -∞ இந்த 1 வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதா? இல்லை. அப்போ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, -∞ to 1 f(x) dx, 1 to 4 f(x) dx, 4 to ∞ f(x) dx 3ஆக பிரிச்சுட்டாங்க. இது 3த்தையும் ஆட் பண்ணால் அதே ஆன்சர் 1ன்னு வரும்.
இந்த ஃபஸ்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டு, ஸோ 0. இந்த கடைசியும் ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டு, அதனால் அங்கேயும் 0. ஆனால் மிடில் வந்து 1 to 4க்குள்ளே ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அந்த இடத்துல f(x) எடுத்துட்டு என்ன செய்கிறாங்க, cx² போகிறாங்க. அப்போ cx²னா x² வெளியே வச்சுட்டு x² இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், பவர் 1 ஆட் பண்ணுங்கள், x³/3. அப்போ c வெளியில் இருக்குது, x³/3 வந்துருச்சு. லிமிட் வந்து அப்பர் லிமிட் ஒரு 4, லோவர் லிமிட் வந்து 1. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா 4³ வந்து 64 வரும். 1 அப்ளை பண்ணிங்கன்னா 1³ வந்து 1 வரும். 64 minus 1/3னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 63. 63 கேன்சல் பண்ணால் 21. 21c = 1னா சியோட வேல்யூ என்னது, 21. 1/21. 1.5லேருந்து 3.5 அந்த ஃபங்க்ஷன் பாரு, -∞, 1, 4 +∞. இவங்க கொடுத்த லிமிட் என்ன, 1.5லேருந்து 3.5. அது எங்கே இருக்குது, அந்த லிமிட்டுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்குள்ளே மட்டும் அந்த ஃபங்க்ஷனை வச்சு அதை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடுறோம், சியோட வேல்யூயோட எழுதிடுறோம். அடுத்தது 2 விட குறைவு அப்படின்னா -∞லேருந்து 2 வரைக்கும் அர்த்தம். இந்த 2ன்றது அவங்க கொடுத்த இன்டர்வல்குள்ளே இருக்குது. அவங்க கொடுத்த இன்டர்வல் 1, 4, அது நடுவில் 2 இருக்குது. நீ -∞லேருந்து 2 வரைக்கும் வேணும்னா அது எப்படி பிரிக்கலாம்னா -∞ to 1, 1லேருந்து 2. -∞லேருந்து 1க்கு அந்த ஃபங்க்ஷன் ஆகுது டஸ் நாட் எக்ஸிஸ்ட், 0 போட்டுட்டு நீ 1 to 2 மட்டும் அந்த ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணி ஆன்சர் தரலாம். இதுதான் அந்த செகண்ட் ஸ்டெப். அடுத்து 3 விட குறைவுன்றாங்க, சரி 3 விட அதிகன்றாங்க. எக்ஸோட வேல்யூ 3 விட அதிகம். அவங்க கொடுத்த லிமிட் என்னன்னா 1, 4. இப்போ சொல்கிற 3ங்கிறது எங்கே இருக்குது, அது 2க்கு நடுவில் இருக்குது. 3 விட அதிகம்னா ∞ வரைக்கும். அப்போ அது எப்படி பிரிக்கலாம், 3 to 4, 4 to ∞. அப்போ 4 to ∞ ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னால அங்கே 0 போட்டு 3 to 4 மட்டும் இன்டெகிரேட் பண்ணி இதே ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே. x² இன்டெகிரேட் பண்ணால் x³/3 தான் வரப்போகுது எல்லா இடத்துலையுமே. ஸோ ஈஸியாக இருக்கும். இது எத்தனை எக்ஸசைஸ், இது 3rd எக்ஸசைஸ். அடுத்து 4th எக்ஸசைஸ், மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். என்னது, மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 2 டைஸ் எடுத்துக்கிறோம், ஓகே, எடுத்துகிட்டு ஒரே டைமில் உருட்டுறோம். எத்தனை ஈவெண்ட்ஸ் நடக்கும், 36 ஈவெண்ட்ஸ் நடக்குமா? இதுலேயும் 1 விழும், அதுலேயும் 1, இதில் 1, 2 இது மாதிரிலாம் எழுதிருப்பீங்க. 6,6 வரைக்கும் 36 ஈவெண்ட்ஸ் எழுதிருப்பீங்க. ஓகே, ஒரு அதோடைய ஃபேஸ் வேல்யூடைய சம் அப் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு உனக்கு கெஸ் பண்ண சொன்னால் நீ எதை கெஸ் பண்ணுவேன்? ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லுங்கள். நமக்கு வந்து மினிமம் என்ன கிடைக்கும், அங்கே 1 கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஏன்னா குறைஞ்சபட்சமே அதில் ஒவ்வொரு டைஸ்லேயும் 1 இருக்க போகுது. அப்போ மினிமம் ஃபேஸ் வேல்யூட சம்மப் என்னவாக இருக்க போகுது, 2ஆக இருக்க போகுது. மேக்ஸிமம் என்னவாக இருக்கும், 12ஆக இருக்கும். ஓகேவா? அந்த 2லேருந்து 12க்குள்ளே எந்த நம்பர் வந்து வரும் அப்படின்னு உன்னை கேட்டால் நீ என்ன சொல்லுவேன்? சார் நான் ஏதோ ஒரு நம்பர் சொல்லுவேன் சார். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேத்தமெட்டிக்கலாக யோசிக்கிறவங்க, மேத்தமெட்டிக்கலாக புரிஞ்சுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சர் 7ன்னு சொல்லுவாங்க. ஆன்சர் என்ன சொல்லுவாங்க, 7ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த 2ன்னு வர்றது இல்லையா, இந்த 2ன்னு வர்றதுக்கான எத்தனை ஈவெண்ட்ஸ் அங்கே இருக்கும், 1,1ன்ற ஒரே ஒரு ஈவெண்ட் தான். இதுலேயும் 1 விழணும், அதுலேயும் 1 விழணும். அதே மாதிரி 12 வரத்துக்கும் ஒரே ஒரு ஈவெண்ட் தான், 6,6. ஆனால் அந்த 7 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் தேவைப்படும். ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ்னால் ஒரு 6-7 ஈவெண்ட்ஸ் வரும். என்னென்னு பாருங்கள், 1,6, 1லேருந்து ஆரம்பிங்க, 1,6, 2,5, 3,4, 4,3, 5,2, 6,1. இத்தனை ஈவெண்ட்ஸ் இருக்குது. எதுக்கு? 7 வரதுக்கு. சார் அப்போ 8 வரதுக்கும் நிறைய இருக்குமே அப்படின்னா அதுக்கு 8க்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னு கேளுங்க, நீ 1,7ன்னு போட முடியாது, ஏன்னா அங்கே அது வராது இல்லை, 7, 6 வரைக்கும் தான். அப்போ என்ன செய்யலாம், 2,6, 8க்கு சொல்லுங்கள், 2,6, 3,5, 5,3, 4,4, அடுத்தது 6,2. அவ்வளோதான். அதாவது 7க்கு வர பாசிபிலிட்டிஸை விட 8க்கு என்ன ஆகிடும், குறைஞ்சிடும். புரியுதா? இதுதான் கணித எதிர்பார்ப்புன்னு சொல்கிறாங்க, மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். இதை வந்து நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டேபிள் போட்டுட்டு அதிலேருந்து ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். டேபிள் எப்படி போடுவீங்க, 2 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/36.
3 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 3க்கு எத்தனை ஈவெண்ட் இருக்கும் 2,1 1,2 அதுக்கு 2 ஈவெண்ட் தான். அப்போ 2/36. 3 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 4/36. 5 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 6/36. 7 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 7/36. 8 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி குறைஞ்சிட்டே போகும் 6/36. 9க்கு 5/36. 10க்கு 4/36. 11க்கு 3/36. புரியுதா? 12க்கு இல்லை கடைசியாக 1/36 முடிஞ்சிடும். இது ஆர்டரை பார்த்துக்கோங்க. இது இங்கே வந்து எக்ஸ் மேலே இருக்குது, கீழே வந்ததெல்லாம் ப்ராபபிலிட்டி. நீ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கணும்னா அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சமேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அதான் ஃபார்முலா. என்னது? சமேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் இல்லைன்னா என்னென்ன இருக்குது பாருங்கள், 2 3 4 5 6 7 8 9 10 11 வரைக்கும் எக்ஸ் மேலே இருக்குதெல்லாம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வந்துச்சு? 1/36, 2/36, 3/36 இது போல் இருக்குது. நீ என்ன பண்ணணும்? மேலே இருக்க எக்ஸையும் அதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி எஃப் ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 1/36. அடுத்து வரக்கூடிய 2 × 1/36. அடுத்து 3 × 1/36. இப்படிலாம் மல்டிப்ளை பண்ண அப்புறம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு கண்டிப்பாக என்ன ஆன்சர் வரும்னா 7 வரும். உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? புரியுதாது? இதுதான் கணித எதிர்பார்ப்பு. மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறத நம்ம வந்து கால்குலேஷன் பிரகாரம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்களா? இங்கே எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? எக்ஸையும் பாருங்கள், எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சமேஷன் பண்ணணும். இங்கே எக்ஸ் என்ன? 1. எக்ஸ் என்னது? 1. அதுக்குன்னா ப்ராபபிலிட்டி கீழே என்ன கொடுத்துருக்காங்க? 1/25. 1ஐயும் 1/25 மல்டிப்ளை பண்ணால் 1/25. அதை இங்கே பாருங்கள், சைடில் டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ ஆன்சரில் வெர்டிக்கலாக போட்டு எக்ஸோட வேல்யூ எழுதிட்டாங்க, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எழுதிட்டாங்க. எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது 2 × 2/25 மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டாங்க. 3 × 3/25 மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டாங்க. இது போல் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு எக்ஸ் × எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிச்சு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குது? 115/25. புரியுதா? இதுதான் வந்து சமேஷன் ஆஃப் எக்ஸ். இது அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். இதோட ஆன்சர் என்னது? 4.6. இதே வேரியன்ட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வேற ஒரு ஃபார்முலா. அந்த வேரியன்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேரியன்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுறது. எக்ஸை ஸ்கொயர் பண்ணிவிட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். அங்கே எக்ஸை எஃப் ஆஃப் எக்ஸோட மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேணால் என்ன செய்யணும்? எக்ஸை ஸ்கொயர் பண்ணிவிட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணிவிட்டு சம் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு. வேரியன்ட் ஆஃப் எக்ஸ் வேணும்னா இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா பயன்படுத்தி எடுக்கணும். புரியுதா? இதுதான் 4th எக்ஸசைஸ். கவனி, 5th எக்ஸசைஸ் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஈருறுப்பு எல்லாமே இங்கிலீஷ் பண்ணி தானே. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NCX P/x Q/n - x சொல்லுவாங்க. Qவை தான் இங்கே 1 - Pன்னு போட்டிருக்காங்க. Pன்றது த ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸ்னும், Qன்றது ப்ராபபிலிட்டி ஃபார் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. புரியுது என்ன சொல்கிறேன்னு? ஓகே, இதை வச்சு பார்த்தீங்கன்னாலும் நமக்கு சம்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். கவனி, பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சாப்டரில் கேட்ட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பாருங்கள். ஆகஸ்ட் 2021 2 மார்க்ஸ், ஆகஸ்ட் 2021 ஒரு 2 மார்க் பாருங்கள். மார்ச் 2020 மே 2022 ஒரே கொஸ்டினை வச்சு 2 விதமான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2 மார்க்கில் எப்படி கேட்டாங்கன்னா கேவோட வேல்யூ மட்டும் கேட்டாங்க. 3 மார்க்கில் எப்படி கேட்டாங்கன்னா ப்ராபபிலிட்டி பிட்வீன் 2 to 6 கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஒரே கொஸ்டின். அடுத்து மார்ச் 2020 ஒரு 3 மார்க். அடுத்தது செப்டம்பர் 2020 ஒரு 3 மார்க்கு. மார்ச் 2020 ஒரு 5 மார்க்கு. ஆகஸ்ட்டில் ஒரு 5 மார்க். பாருங்கள், இது மாதிரி டேபிள் போட்டிருந்தாவே அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதே கொஸ்டினை இன்னொரு கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டுருவாங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், இது ஒரு 2 மார்க்கு, இது ஒரு 5 மார்க்கு. பாருங்கள், அதை அப்போ சொன்னால் அதே கொஸ்டின் இங்கே கே மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு என்ன எத்தனை மார்க் கொடுத்துருக்காங்க? 2 மார்க். பாருங்கள், ஒரு கொஸ்டின் தான் இருக்கும், புக்கில் ஒரு கொஸ்டினாக இருக்கும். அது என்ன செய்வாங்க? அதை வந்து மாடிஃபை பண்ணி கேட்குறாங்க. இப்போ கொடுத்த புது பிடிஏ புக்கில் கூட புதுசாக ஒரு பிடிஏ புக் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 5 மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதில் கூட என்ன செய்கிறாங்கன்னா கிரியேட்டட் கொஸ்டின்றது ஒன்று, புதுசாக உருவாக்குறது. மாடிஃபைடு கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ அதாவது என்னென்னா இருக்கிற கொஸ்டினே மாடிஃபை பண்ணி கேட்குறது. ஓகேவா? அது 5 மார்க் கொஸ்டினாக இருக்கும். அதில் பாதி ஸ்டெப் மட்டும் கேட்டு 2 மார்க்காக 3 மார்க்காக கேட்குறது. இப்போலாம் கேட்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். ஜூலையில் இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஜூன் பாருங்கள், இன்சைடு கொஸ்டின் புக்குக்கு உள்ள இது மாதிரி இதுக்கான ப்ரூஃப்லாம் இருக்கும் புக்கில். சப்போஸ் இது மாதிரி கொஸ்டின்ஸு கேட்க வாய்ப்பு இருக்குது. புரியுதா? இதெல்லாம் இன்சைட் கொஸ்டின்ஸு. இது 2 மார்க் 3 மார்க்கில் இந்த ஃபார்முலாவே அப்படியே எழுத சொல்லி கேட்கலாம், ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்கலாம்.
இதெல்லாம் முக்கியமான கொஷின். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் முக்கியமான கொஷின்லாம் இதெல்லாம் தான். ஆனால் என்ன சொல்லுவேன்னா, முக்கியமான கொஷின் செலக்ட் பண்ணி படிக்க வேணாம். ஒரு சாப்டர் எடுத்திங்கன்னா எல்லாமே படிங்க. உங்களுக்கு ஒரு கொஷினை செலக்ட் பண்ணி படிக்கிறத விட சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அந்த ஃபஸ்ட் சாப்டரில் 2 கொஷின் முக்கியம் சார், இதில் 2 கொஷின் முக்கியம் சார், இதில் இந்த எக்ஸசைஸ் மட்டும் படித்தேன் சார், இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் படிக்க சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு சாப்டரை செலக்ட் பண்ணு, கொஷின்ஸை செலக்ட் பண்ணாத. உனக்கு சாப்டரை செலக்ட் பண்ண ஃப்ரீடம் வேணா இருக்குது. ஒரு சாப்டரை செலக்ட் பண்ணால் கம்ப்ளீட்டாக படிச்சிரு. அந்த சாப்டர் கம்ப்ளீட்டாக படித்தா உன்னால் என்ன பண்ண முடியும், அதில் இருக்கிற மார்க்கை மிஸ் பண்ணாமல் வாங்க முடியும். நீ படித்த கொஷினே வரலன்னா கொஷின் பேப்பர் கஷ்டம்னு சொல்லுவேன். புரியுதா? அதனால் எல்லாமே கான்செப்ட் பண்ணுங்கள். இந்த சாப்டரே ஈஸியான சாப்டர் தான். Let me go to the last chapter. Last chapter என்னது தம்பி? கடைசி சாப்டர் என்னது? கவனி. டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். ஆனால் உன்னை ஈஸியாக ஏமாத்திடும்பா. உன்னை ஈஸியாக ஏமாத்திடும். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் நினைப்பீங்க ட்ரூத் டேபிளாக எனக்கு தெரியும் சார் அப்படிமா. ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீ என்ன பண்ணணும், ட்ரூத் டேபிளோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பார்த்துட்டு தான் போகணும். இல்லைனா எப்படி என்ன பண்ணுவேன், ஒரு 10 நாள் கேப் விட்டிங்கன்னா மறந்துடும். அப்படி தானே? ஸோ அதனால் இது உனக்கு ஈஸியாக ஏமாற்றக்கூடிய ஒரு சாப்டராக இருக்கிறதுனால நீ என்ன பண்ணணும், நல்லா அப்பப்போ ரிவைஸ் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, இதில் எத்தனை கொஷின் இருக்குதுன்னு பாருங்கள். 1 மார்க்கில் 20, 2 மார்க்கில் 27, 3 மார்க்கில் 20, 5 மார்க்கில் 16 கொஷின்ஸ் தான் இருக்குது. ரொம்ப குறைவான கொஷின்ஸ் தான். ஆனால் கண்டிப்பாக 5 மார்க்கில் பாருங்கள் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, 3 மார்க்கில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. முக்கியமாக இங்கே வந்து எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்கும் 3 மார்க்கும் 5 மார்க் எல்லாத்துக்குமே ட்ரூத் டேபிள் ரொம்ப முக்கியம். ஓகே, ட்ரூத் டேபிள் கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பைனரி ஆப்ரேஷன். என்னது? பைனரி ஆப்ரேஷன். பைனரி ஆப்ரேஷனாக என்னன்றது நான் சொல்கிறேன் கேளு. கவனி தம்பியெல்லாம் கவனிங்க. ஒரு செட்டு எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் நம்பர்னு வச்சுக்கோங்க. அந்த நேச்சுரல் நம்பரை அதிலிருந்து ஏதாவது 2 நம்பரை எடுத்துக்கணும். அந்த செட்டில் இருந்து அந்த குரூப்பில் இருந்து ஏதாவது 2 நம்பரை எடுத்துகிட்டு, பைனரினாவே 2 நம்பர்னு அர்த்தம். ஓகே, அந்த 2 நம்பருக்குள்ளே ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அது அடிஷனாக இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம், சப்ஸ்ட்ராக்ஷனாக இருக்கலாம், டிவிஷனாக இருக்கலாம், அல்லது ஸ்டார்னு டிஃபைன் பண்ண ஏதோ ஒரு ரூலாக இருக்கலாம். அப்படி செய்யும்பொழுது கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கணும், அதே குரூப்பில் இருக்கணும். கிடைக்கக்கூடிய ஆன்சரு அதே குரூப்பில் இருந்தால் அது பைனரி, இல்லைன்னா நாட் பைனரி. இவ்வளோ தான். எக்ஸாம்பிள் பாருங்கள். நேச்சுரல் நம்பர் இருக்குது, இங்கே அடிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நேச்சுரல் நம்பர் செட்லேருந்து 2 நம்பர் சொல்லுங்கள். 4, 7. இதை அடிஷனுக்கு செக் பண்ண போகிறோம். 2ஐயும் ஆட் பண்ணுங்கள். என்ன வருது? 11. எந்த 2 நேச்சுரல் நம்பர் எடுத்து ஆட் பண்ணாலும் கிடைக்கிற ஆன்சரு கண்டிப்பாக நேச்சுரல் நம்பராக தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? அதனால் இட் இஸ் பைனரி. அதே நேச்சுரல் நம்பரு சப்ஸ்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? நாட் பைனரின்னு கொடுத்துருக்காங்க. சார் எப்படி சார் சப்ஸ்ட்ராக்ஷன் பொறுத்து நாட் பைனரி ஆகும்? இப்போ 7 ஒரு நம்பர், 4 ஒரு நம்பர், 2ஐயும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். 7 - 4 என்ன வருது? 3. அப்போ அதுவும் வந்து நேச்சுரல் நம்பராக வருது இல்லை? அப்படி கேட்டிங்கன்னா அது மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய இடங்கள் 1000 இடங்கள் இருக்கலாம். ஆனால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத இடம்னு ஒரு இடம் இருந்துட்டால் கூட நீ என்ன சொல்லிடணும்? இட் இஸ் நாட் பைனரின்னு சொல்லிடணும். அப்போ இதுக்கு அப்படி இடங்கள் இருக்கா சார்? சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத இடம் இருக்கான்னா இருக்குது. எப்படின்னா 7 - 4னா உனக்கு என்ன ஆன்சர் வரும்? 3ன்னு வரும். அதே 4 முன்னாடி போட்டு 7 பின்னாடி போட்டு சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். 4 - 7னா என்ன ஆன்சரு? -3. அது நேச்சுரல் நம்பரில் இல்லை. 2 ஒரே மாதிரி நம்பர் எடுத்துக்கோங்க. 5 எடுத்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அதுவும் நேச்சுரல் நம்பரில் இல்லை. அப்போ என்ன சொல்கிறோம்? சப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் நாட் பைனரி அண்டர் n இஸ் நாட் பைனரி அண்டர் சப்ஸ்ட்ராக்ஷன். புரியுதா? இதுதான் அந்த விஷயம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இன்வர்ஸு, எக்ஸிஸ்டன்ஸு எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த 5 ப்ராப்பர்ட்டியுமே என்ன பண்ணியிருக்கணும்? தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எழுத கற்றுக்கோங்க. A*B = A⁴B, A*B = A/B, இது மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா உனக்கு அதை சால்வ் பண்ண தெரியலனா கூட இந்த ஹெட்டிங் எழுதுங்க. இந்த ஆக்சிம்ஸ், அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிஸோட ஹெட்டிங் எழுதி இதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு லைன் ஆன்சராக எழுதிட்டு வச்சுருந்தீங்கன்னாவே உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும். புரியுது என்ன சொல்கிறேன்னு? முக்கியமாக அதில் யூனிக்னஸாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இன்வர்ஸும் இன்னொன்று என்னது ஐடென்டிட்டியும் தான். ஐடென்டிட்டிக்கும் இன்வர்ஸுக்கும் தான் ஒரு யூனிக்கான ஆன்சர் வரும்.
மற்றதுக்கெல்லாம் வந்து நீ ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சிருந்தாவே மார்க் கிடைச்சிரும். அதனால் கம்பல்சரி இந்த தியரத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பப்ளிக் எக்ஸாமில் இந்த 5 ப்ராப்பர்ட்டி மட்டுமே எழுத சொன்னாங்க. இந்த 5 ப்ராப்பர்ட்டி மட்டும் எழுதி வைக்க சொன்னாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இது எப்படி எழுதணும்னு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சார் சிம்பாலிக்காக எழுதுறதா இல்லை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுறதா? இப்போ பாருங்கள், இசட்ன்றது என்னது? ஒரு இன்டீஜர். இசட்னா என்னது? இன்டீஜர். இன்டீஜரில் எல்லா நம்பருமே இருக்கும். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்க எல்லா நம்பருமே இருக்கும். ஆமாவா? லிசன். டே தம்பி கவனி, கவனிக்கிறீங்களா? அவ்வளோதான், முடிக்க போகிறேன். அடுத்து முக்கியமான ட்ரூத் டேபிள் பற்றி பார்க்க போகிறோம். அது பார்த்தோன்னே நம்ம அதை கன்க்ளூட் பண்ணலாம். ட்ரூத் டேபிள் ஒன்ஸ் நான் ரீகால் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா, உனக்கு தெரிஞ்ச டாபிக் தான், தெரியாத டாபிக் கிடையாது. தேவையில்லாமல் பேசாத, உனக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காத. ஸ்கூல்லேயும் அதை தான் பண்ணுற. கொஞ்சம் அமைதியாக அதை கவனிச்சிங்கன்னா போதும். ஓகே, பாருங்கள், இசட்ன்றது இன்டீஜர். ஒரு 2 நம்பர் எடுத்து ஆட் பண்ணி பார்க்குறீங்க. ஆட் பண்ணுறது மூலமாக கிடைக்கிற ஆன்சர் இன்டீஜரா? அது யோசிப்பாங்க. இன்டீஜர்னா என்ன சார் அப்படின்னா, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்கிற எல்லா நம்பரும், ஆனால் டெசிமல் நம்பரில் அது வராது. அதே போல் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ்லாம் அதில் வராது. அதை தவிர மீதி எல்லாமே. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், 2 நம்பர் -7 + 4 எடுத்து ஆட் பண்ணுறேன். என்ன ஆன்சர் வரும்? -3. -3 வந்து இன்டீஜருக்குள்ளே இருக்கும். ஸோ இட் இஸ் பைனரி. க்ளோஸர் ப்ராப்பர்ட்டியை அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே. அதே போல் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது நீங்கள் எப்படி எழுதலாம்னா, கவனி, இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். ஃபார் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் m, n, m + n ஆல்சோ பிலாங்ஸ் டு, லிசன் தம்பி கவனி, இங்கே எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காங்க? ஃபார் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் m, n which is belongs to z, m + n ஆல்சோ பிலாங்ஸ் டு z, therefore closure axiom is true அப்படி எழுதியிருக்காங்க. நீ எப்படி எழுதலாம்? இன் இன்டீஜர் அல்லது என்ன சொல்லலாம், இன்டீஜர் இஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைங் த கம்யூட்டேட்டிவ் என்னது க்ளோசர் ஆக்சியம் அண்டர் அடிஷன் அப்படி கூட எழுதலாம். ஸ்டேட்மெண்ட்டாக கூட நீங்கள் எழுதலாம். எப்படி எழுதினாலும் சரி அவனுக்கு மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் சிம்பாலிக்காகவும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட்டாகவும் சொல்லலாம். ஸோ இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூலியன் மேட்ரிசஸ். நெக்ஸ்ட் என்னது? பூலியன் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா, அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கிற என்ட்ரிஸ்லாம் என்னவா இருக்கும்? 1 0 தான் இருக்கும். அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கிற என்ட்ரிஸ்லாம் என்ன இருக்கும்? 1 0 இருக்கும். அதில் அண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது, ஆர் ஆப்ரேட்டர் இருக்குது. பாருங்கள், நான் ஆர் ஆப்ரேட்டர்னா என்ன ஞாபகம் வச்சுக்க சொல்லுவோம்னா, ப்ளஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் ஆப்ரேட்டர்னா என்னது? ப்ளஸ், ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆப்ரேட்டர் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க? மல்டிப்ளே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆப்ரேட்டர்னா மல்டிப்ளை, ஆர் ஆப்ரேட்டர்னா ப்ளஸ். இதை வச்சே நம்ம ட்ரூத் டேபிளும் சால்வ் பண்ண முடியும். முதல்ல இதை பாருங்கள், ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ், பின்னு ஒரு மேட்ரிக்ஸ். இது ரெண்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஆர் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன் நான். ஓகே, இந்த இருக்கிற ஃபஸ்ட் நம்பரும் இதில் இருக்கிற ஃபஸ்ட் நம்பரும் ஆட் பண்ணுங்கள். 0 + 1 1, 1 + 0 1. அதே மாதிரி இங்கே 1 + 1 2ன்னு போடக்கூடாது. புரியுதா? 2ன்னு வந்தாலும் நீ என்ன செய்யணும்? 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அதே போல் அண்ட் ஆப்ரேட்டருக்கு பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 0 × 1, 1 × 1, 1 × 0, 1 × 1. புரியுதா? இப்படி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா, இந்த பூலியன் மேட்ரிக்ஸ் ஏற்கனவே பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க தம்பி. இந்த கொஸ்டினை, இதே கொஸ்டினை கேட்டிருக்காங்க. நான் பின்னாடி நான் ஷோ பண்ணுறேன். லிசன்.
அடுத்தது இது போல் மாடல் அரித்மெட்டிக் டேபிள்ஸ் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் அண்டு இட்ஸ் ட்ரூத் வேல்யூ. ஸ்டேட்மெண்ட்னா என்ன சார்? ஸ்டேட்மெண்ட்னா தம்பி பின்னாடி யார் பேசுறது கவனி. ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அது வந்து சரி அல்லது தவறு அப்படி நம்மளால் சொல்ல முடியும்னா அது ஸ்டேட்மெண்ட். சரி அல்லது தப்பு நம்மளால் சொல்ல முடியலன்னா அது ஸ்டேட்மெண்ட் கிடையாது. பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள், மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன் இன் த வேர்ல்டு. சரியா தப்பா? கரெக்டாக தப்போ, ஆனால் சரி தப்பு நம்மளால் என்ன பண்ண முடியுது, சொல்ல முடியுது. கிவ் யுவர் புக் அப்படி கேட்குறோம். அப்படி கேட்டால் அது என்ன அர்த்தம்? அது ஸ்டேட்மெண்ட்டா? அது சரின்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. தாஜ்மஹால் இஸ் பியூட்டிஃபுல் பில்டிங் அப்படின்னு சொல்கிறோம், அது என்னது? அது வந்து ஸ்டேட்மெண்ட் கிடையாது. சொல்ல புரியுதா? சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம், அது ஸ்டேட்மெண்ட்டாக இல்லையா? ஸ்டேட்மெண்ட். 2 + 4 = 7ன்னு சொல்கிறேன், அது ஸ்டேட்மெண்ட்டாக இல்லையா? ஸ்டேட்மெண்ட்டாக இல்லையா? ஆக மொத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 + 4 = 7னா தப்பு தான், ஆனால் தப்புன்னோ சரின்னோ சொன்னால் அது ஸ்டேட்மெண்ட்னு அர்த்தம். அந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய ஆன்சர் வந்து ட்ரூவாக இருந்தால் அதோட ட்ரூத் வேல்யூன்றது டீனா ட்ரூன்னு அர்த்தம். அது தப்பாக இருந்தால் அதோட ட்ரூத் வேல்யூ என்னது? ஃபால்ஸ்னு அர்த்தம். சரி, இப்போ நான் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன், நீங்கள் அதோட ட்ரூத் வேல்யூ சொல்லணும். சரியா? கவனிங்க. 7 + 5 = 12. நீ ட்ரூத் வேல்யூ சொல்லணும். அது ட்ரூனா ட்ரூன்னு சொல்லுங்கள், ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் சொல்லுங்கள். டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ட்ரூவா? இந்தியா இஸ் த பிக்கஸ்ட் டெமோக்ரஸி கண்ட்ரி. ஃபால்ஸா? சரி, மணிகண்டன் இஸ் அ குட் டீச்சர். ஃபால்ஸா? டேய் கவனி, இது மாதிரி உங்களோட இருப்போம். சரி, ஆனால் அது சரியாக இருந்தால் என்ன சொல்லணும்? நீங்கள் ட்ரூன்னு சொல்லணும், தப்பாக இருந்தால் என்ன சொல்லணும்? ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நெகேஷன். நெகேஷன் உங்களுக்கு ட்ரூத் டேபிளில் தெரியுமா? ரொம்ப ஈஸி. இது ட்ரூவாக இருந்தால் அது ஃபால்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூன்னு சொல்கிறோம், அதற்கு நெகேஷன் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபால்ஸ்ன்னு சொல்லிட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். அடுத்தது பாருங்கள், அண்ட் ஆப்ரேட்டருக்கு இது நான் சொல்லித்தரேன் பாரு. ஏ லிசன் ஆல் ஆஃப் யூ. இங்கே பாரு, ட்ரூன்னா நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ட்ரூத் டேபிளில் 1ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரூன்னா என்னது? 1. ஃபால்ஸ்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க? 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே அண்ட் ஆப்ரேட்டர்னு வந்துச்சுன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? மல்டிப்ளை. ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டிப்ளே ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் ஆப்ரேட்டர்னா என்னது? மல்டிப்ளை. ட்ரூன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? 1. ஃபால்ஸ்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? 0. அப்படி வச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு 2 காலம் நீ போட்டுருவியா? ஃபஸ்ட்டு காலம் எப்படி போடுவேன்? ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். அடுத்த காலம் எப்படி போடுவேன்? ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். சரியா? இப்போ பாருங்கள், இது வந்து ட்ரூனா 1. அடுத்தது க்யூவில் இருக்க ஃபஸ்ட் வேல்யூவும் ட்ரூனாலும் 1. இங்கே அண்ட் ஆப்ரேட்டர் கேட்டால் என்ன அர்த்தம்? மல்டிப்ளேன்னு சொல்கிறேன். ஸோ 1 × 1 1. சைடில் எழுதியிருக்க பாரு, 1 × 1 1. அடுத்தது ட்ரூ ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ 1 × 0ன்னு அர்த்தம். 1 × 0. 1 × 0 என்னது? 0. 0க்கு என்ன பண்ணோம்? ஃபால்ஸ். அடுத்து 0 × 1. 0 × 1 என்னது? 0. 0னா என்ன பண்ணோம்? ஃபால்ஸ். அடுத்து ஃபால்ஸ் × ஃபால்ஸ் அப்படின்னா என்ன பண்ணோம்? 0 × 0 நமக்கு என்ன கிடைக்கும்? 0. புரியுதா? அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆர் ஆப்ரேட்டர் டிஸ்ஜங்ஷன், அதை பொறுத்த வரைக்கும் ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. அதே மாதிரி ஆர் ஆப்ரேட்டர்னு என்ன ஞாபகம் வச்சு சொல்கிறேன்? அடிஷன் ஞாபகம் வச்சு சொல்கிறேன். புரியுதா? இதுக்கு அதே மாதிரி அப்ளை பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 2 காலம் போட்டுருவீங்க. ட்ரூ 1 1. ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 1 + 1 2ன்னு வந்தாலும் நான் என்ன பண்ண சொல்கிறேன்? 1ன்னு எழுதணும். 1ன்னா அதுக்கான ஆன்சர் என்னது? ட்ரூ. அடுத்து 1 + 0 ட்ரூ ஃபால்ஸ். அப்படியே 1 + 0 என்ன வரும்? 1. 1ன்னா என்னது? ட்ரூ. அடுத்தது 0 + 1. 0 + 1 என்னது? 1. 1ன்னா என்ன பண்ணோம்? ட்ரூ. அடுத்தது ஃபால்ஸ் ஃபால்ஸ். 0 0. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0. அது இப்போ என்ன வரும்? ஃபால்ஸ். இது ஈஸியாக ஞாபகம் வச்சிடலாமா? ஓகே. ஸோ இதை வச்சு நம்ம மேக்ஸிமம் சம்ஸ் போடலாம். ஆனால் இன்னும் 2 பிரச்சனை இருக்குது அதில். பை கண்டிஷனல்னு ஒன்று இருக்குது, கண்டிஷனல் ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், கவனி, பை கண்டிஷனல் 2 பக்கமும் அம்புக்குறி வருது. 2 பக்கமும் அம்புக்குறி இருக்கும். இதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் நான். அந்த கதையை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா எழுதிடலாம். அந்த கதை ரொம்ப ஈஸி. இப்போ பாபநாசம் படம் பார்த்துருக்கீங்களா எல்லோரும்? அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக விசாரிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? தனித்தனியாக விசாரிப்பாங்க. முதல்ல ஒருத்தர் விசாரிப்பார், அடுத்து இன்னொரு விசாரிப்பார்.
வெவ்வேறு இடத்துல வச்சு விசாரிப்பாங்க. 2 பேரும் வெவ்வேறு மாதிரி ஆன்சர் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி. இப்போயும் அதே ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்ட. அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் அப்பாவும் உங்கள் பெரியப்பாவும் முடிவு பண்ணிட்டாங்க, இதை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அதனால் நீ என்ன பண்ண, நீ தனியாக கூப்பிட்டு கேளு, நான் தனியாக கூப்பிட்டு கேட்குறேன். 2 பேர்கிட்டையும் ஒரே மாதிரி சொன்னான்னா பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். 2 பேர்கிட்டையும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்கன்னா ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ பை கண்டிஷனல் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பி அப்படின்றது வந்து பெரியப்பா, சரி, பி அப்படின்றது அப்பா, கியூன்றது பெரியப்பா, சரியா? ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அப்பா கேட்குறாரு, என்ன சொல்கிற ட்ரூனா என்ன, நீ உண்மையை சொல்கிற. அடுத்தது கியூ பெரியப்பாட்ட போய் அங்கேயும் என்ன சொல்கிற, ட்ரூ. இங்கேயும் ட்ரூவை சொல்லிட்ட, அங்கேயும் ட்ரூவை சொல்லிட்ட. தப்பிச்சிக்க மாட்டியா? தப்பிச்சிருவ அப்படின்னா ட்ரூன்னு அர்த்தம். நீ மாட்டிக்கிட்டேன்னா ஃபால்ஸ். ஸோ என்ன ஆன்சரு? ட்ரூ. அடுத்தது ஃபஸ்ட்டு அப்பாட்ட போயிட்டு என்ன சொல்கிற, உண்மையை சொல்கிற. அடுத்தது பெரியப்பாட்ட போயிட்டு என்ன சொல்லிட்ட, பொய்யை சொல்லிட்ட. மாட்டிக்க மாட்டியா? அப்போ என்ன பண்ணோம்? ஃபால்ஸ். அடுத்தது திரும்ப அப்பாட்ட வந்து பொய்யை சொல்லிட்ட, பெரியப்பாட்ட போயிட்டு உண்மையை சொல்லிட்ட. அப்போ மாட்டிக்க மாட்டியா? மாட்டிக்கும். அப்போயும் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்னது? ஃபால்ஸ். அப்பாட்டையும் பொய்யை சொல்கிற, பெரியப்பாட்டையும் பொய்யை சொல்கிற. ரொம்ப கிளவராக என்ன பண்ணிட்ட, தப்பிச்சிட்டேன்னா என்ன பண்ணோம்? ட்ரூ. புரியுதா உங்களுக்கு? இது என்ன எக்ஸாம்பிள்? அப்பா பெரியப்பா எக்ஸாம்பிள். புரியுதா? இது பை கண்டிஷனல். இது என்னது? பை கண்டிஷனல். சார் அப்போ கண்டிஷனல் ஒன்று இருக்கே சார். அடுத்தது பாருங்கள், கண்டிஷனல்னா ஒரு பக்கம் அம்புக்குறி இருக்கும். கண்டிஷனல்னா சார் இதுக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, இதுக்கும் அதே கதை தான். ஆனால் அந்த கதையில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். என்ன சார் சென்டிமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதர் சென்டிமெண்ட் தான். என்ன மதர் சென்டிமெண்ட்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு தப்பு செஞ்சிட்டிங்கன்னா அப்பாட்ட போய் சொல்லுவீங்களா, அம்மாட்ட போய் சொல்லுவீங்களா? ஏன் அம்மாட்ட சொல்லுவீங்க? அவங்க தான் காப்பாற்றி விடுவாங்க இல்லையா? இதில் என்ன லாஜிக் தெரியுமா? அப்பாட்டையும் அம்மாட்டையும் நீ ஒரே மாதிரி சொல்லிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவ. அப்பாட்ட வந்து நீ எது வேணால் சொல்லலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அம்மாட்ட போயிட்டு சரண்டர் ஆகிட்டு, அம்மா இந்த தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி நீ உண்மையை சொல்லிட்டேன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க? உன்னை காப்பாற்றி விட்டுருவாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க? ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் தான், அம்மாட்ட மட்டும் நீ உண்மையை சொல்லிட்டேன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க? உன்னை காப்பாற்றி விட்டுருவாங்க. புரியுதா? பார்க்கலாமா? அது இது இங்கே பி அப்படின்றது அப்பா, கியூ அப்படின்றது அம்மா. பின்றது அப்பா, கியூன்றது அம்மா. ஃபஸ்ட்டு அப்பாட்ட போயிட்டு உண்மையை சொல்கிற, அம்மாட்டையும் போய் உண்மையை சொல்கிற. 2 பேர்த்தையும் ஒரே மாதிரி சொல்லிட்டேன். அப்போ தப்பிச்சிக்க மாட்டியா? எஸ். அப்போ தப்பிச்சிட்டேன்னா என்னது? ட்ரூ. அடுத்தது அப்பாட்ட போயிட்டு உண்மையை சொல்கிற, அம்மாட்ட போயிட்டு பொய்யை சொல்கிறேன். அம்மாட்ட பொய் சொன்னால் அம்மா என்ன பண்ணுவாங்க? காப்பாற்ற முடியுமா? கிடையாது. அதெல்லாம் மாற்றி வேறு சொல்லி வச்சுருக்கேன். அங்கே உண்மையை சொல்லிவிட்டு இங்கே பொய்யை சொல்லிவிட்டேன். அதனால் என்ன பண்ண மாட்டிக்கினா என்னது? ஃபால்ஸ். அடுத்து போய் அப்பாட்ட பொய்யை சொல்லிவிட்டு அம்மாட்ட வந்து சரண்டர் ஆகி என்ன பண்ணிட்ட? உண்மையை சொல்லிட்டேன். அம்மாட்ட உண்மையை சொன்னால் அம்மா என்ன பண்ணுவாங்க? காப்பாற்றி விட்டுருவாங்க. அதனால் ட்ரூ. அடுத்ததில் அப்பாட்டையும் பொய்யை சொல்கிற, அம்மாட்டையும் பொய்யை சொல்கிற. 2 பேர்த்தையும் ஒரே மாதிரி கிளவராக பதில் சொல்லி தப்பிச்சிக்கினா என்னது? இது ட்ரூ. புரியுதா? இது என்னது? கண்டிஷனல். புரியுதா உங்களுக்கு? ஓகே. இதுக்கு முன்னாடி கேட்ட இதில் பார்க்கலாம். கடைசி காலம் ஃபுல்லாக ட்ரூன்னு வந்தால் அது என்னது? கடைசி காலம் ஃபுல்லாக வந்து ஃபால்ஸ்னு வந்தால் என்னது? சத்தமாக சொல்லுங்கள். கடைசி காலம் ஃபுல்லாக ட்ரூன்னு வந்தால் அது என்னது? கடைசி காலம் ஃபுல்லாக ஃபால்ஸ்னு வந்தால் மாறி வந்துச்சுன்னா அவ்வளோதான். பப்ளிக் கொஸ்டின் பார்க்கலாம். மார்ச் 2020 இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு தீரம். 2 மார்க்கில் இப்படி ஒரு தீரம் கேட்டிருக்காங்க. புக்கில் இதுக்கான ஆன்சர் இருக்குது. ஒரு குரூப்புக்கு ஒரே ஒரு ஐடென்டிட்டி தான் இருக்கும். சரி, ஒரே ஒரு ஐடென்டிட்டி எலிமெண்ட் தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரே ஒரு இன்வெஸ்ட் தான் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் புக்கில் ஆன்சர் இருக்குது. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாம் படித்து இதை விட்டுட்டிங்கன்னா 1 மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு, A star B equal to A minus 1 by B minus 1. செப்டம்பர் 2020 2 மார்க். அடுத்து பாரு ஒரு ட்ரூத் டேபிள் 3 மார்க். செப்டம்பர் 2020 ஒரு 3 மார்க். ஆகஸ்ட் 2021 ஒரு 2 மார்க். A star B equal to A plus B by 2. அடுத்து ஆகஸ்ட் 2021 ஒரு ட்ரூத் டேபிள். மே 2022 A star B equal to A plus B plus AB minus 7 அப்படின்னு. அடுத்தது பாருங்கள், மே 2022 ஒரு ட்ரூத் டேபிள். ஜூலை 2022 ஒரு ட்ரூத் டேபிள். எல்லாமே ட்ரூத் டேபிள் கேட்டிருக்காங்க. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, அது ஒரு 2 மார்க்காக கேட்டிருக்காங்க. பாருங்கள், அந்த பூலியன் மேட்ரிக்ஸ். அது 2 கொஸ்டின் பேப்பரில்
மார்ச் ஜூன் 2023 ரெண்டுலேயுமே கடைசியாக கடந்த அந்த 2 எக்ஸாம்லேயுமே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ். இந்த 2 தியரமும் பார்த்துக்கோ, மறந்துடாத. இது இன்சைட்லேருந்து கேட்பாங்க, 3 மார்க்கில் 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸ், இந்த சாப்டருடைய முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாம். இந்த எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா, கவனி, இதை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுக்க முடியாதீங்க கவலைப்படாதீங்க. நம்ம நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோடைய யூடியூப் சேனல் இன்ஃபோ கேஐஓடி அப்படின்ற சேனலில் இப்போ இது லைவ் ஆகிட்டு இருக்கு. புரியுதா? இது நீங்கள் போய் வீட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்பவும் போட்டு பார்க்கலாம். இந்த ஸ்லைடு அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, வீடியோ எடுத்திருக்காங்க, நீங்கள் இதை பார்த்துக்கலாம். புரியுதா? இதெல்லாம் வந்து முக்கியமான 5 மார்க்குக்கு உண்டான எக்ஸசைசஸ். டைம் அலாட்மெண்ட். கவனி, எக்ஸாம் ஹாலுக்கு போகிற லிசன் தம்பி, கவனியெல்லாம். டேய், இப்போ ஜென்ரலான விஷயம் தான் பேச போகிறேன், சப்ஜெக்ட் கிடையாது. சப்ஜெக்ட் பேசினா தான் உங்களுக்கு கவனிக்க முடியல, ஜென்ரலான விஷயம் தான் பேசுகிறேன். நீ எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துட்ட, மார்ச் 2024 பப்ளிக் எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு நீ உட்காந்துருக்க. அதில் மொத்தம் இந்த கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துட்டாங்க. போனோடனே என்ன செய்வாங்க, கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க, ஆன்சர் புக்லெட்டும் கொடுத்துருவாங்க. ஆனால் எழுதக்கூடாது. 15 நிமிஷம் உங்களுக்கான டைம். எவ்வளோ நேரம் டைமு? 15 நிமிஷம். அதில் என்ன செய்யணும், கொஸ்டின் பேப்பரை படிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் 15 நிமிஷம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த டைமில் முதல்ல நீ பதட்டப்படக்கூடாது. முக்கியமான விஷயம், எக்ஸாம் ஹாலுக்கு போனோன்னே பதட்டப்படக்கூடாது. ஏன்னா நீ 1 வருஷம் ஃபுல்லாக படித்தது அந்த 3 மணி நேரத்தில் தான் நீ ப்ரெசென்ட் பண்ண போகிற. இன்னொன்று, நம்ம எல்லாமே கொஸ்டின் பேப்பர் வாங்கணுன்னு எதை எடுத்து பார்ப்போம், கம்பல்சரி கொஸ்டின் எடுத்து பார்ப்போம் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக வந்திருக்கா? கம்பல்சரி கொஸ்டின் மேக்ஸிமம் கிரியேட்டடாக தான் கேட்பாங்க, உடனே பயந்துருவோம் இல்லையா? அதுக்கப்புறம் நீ வந்து எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கலாம். 1 மார்க்குக்கு நான் எவ்வளோ நேரம் எடுக்கணும்னு சொல்கிறேன் பாரு. 1 மார்க் 20 1 மார்க் எழுதுறதுக்கு 20 நிமிஷம் கொடுத்துருக்கேன். 20 1 மார்க் எழுதுறதுக்கு 20 நிமிஷம். 3 மார்க்குக்கு 3 மார்க்குக்கு 6 நிமிஷம் கொடுத்துருக்கேன். புரியுதா? 2 மார்க்குக்கு 4 நிமிஷம். 2 மார்க்குக்கு 4 நிமிஷம். இப்போ நம்ம மனக்கணக்காக ஒரு சம் போட்டோம் பார்த்தீங்களா, அது 2 நிமிஷம் கூட இருக்காது. புரியுதா? ஆனால் நம்ம எவ்வளோ நேரம் சொல்கிறேன், 3 மார்க்குக்கு 6 நிமிஷம் கொடுக்குறேன். 5 மார்க்குக்கு 10 நிமிஷம். ஒரு 5 மார்க்குக்கு 10 நிமிஷம். இதெல்லாம் அதிகமான நேரம். யாருக்கெல்லாம் எக்ஸாம் ஹாலில் டைம் பற்ற மாட்டேங்குது? இப்படி சொல்கிறவங்க எல்லாருமே சம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற ஹேபிட்டில் இருக்காது உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு தனியாக ஒரு மட்டி பேப்பர் நோட்டு மாதிரி வாங்கி அதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சொல்ல புரியுதா? லாஸ்ட் மினிட் வரைக்கும் சம் போட்டுட்ருக்கிறேன்னா நீ ஒர்க் அவுட் பண்ணுற ஹேபிட்டே உனக்கு இல்லைன்னு அர்த்தம். ஸோ பாரு, அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணுறதுக்கு 20 நிமிஷம். லிசன் தம்பி, கவனி. புக்கில் இல்லாத கேள்வி எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். புக்லேயே இல்லாத கேள்வி ஒவ்வொரு பப்ளிக் எக்ஸாம்லேயும் மார்ச் 2020 30 மார்க்குக்கு வெளியிலேருந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே கிரியேட்டட் கொஷின்ஸ். புரியுதா? மொத்தம் 140 மார்க்கு கொஷின் பேப்பரில் கொஷின் இருக்கும். அதில் 30 மார்க்குக்கு கொஷின் வெளியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்துக்கோ. இப்போ பிடிஎஃப் புக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் 5 மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது. அதில் கிரியேட்டட் கொஷின் எத்தனை மார்க், அதோட வெயிட்டேஜ் பாருங்கள். 41 மார்க்கு ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர்லையும், மீதி ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா 30+ எடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் நியர்லி 40 மார்க்கு கிரியேட்டட் வரப்போகுது. ஓகே, நல்லா நான் ப்ரெசென்ட் பண்ணணும் சார், என்னோடய பேப்பர் வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஆன்சர் ஸ்கிரிப்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரைட் ஃபார்முலாவை தெரிஞ்ச இடத்துலலாம் எழுதி வைங்க. அடுத்தது டாட் டயக்ராம்ஸ், எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கங்கெல்லாம் ஒரு ரஃப் ஸ்கெட்ச் மட்டும் வரைஞ்சா போதும். நீங்கள் எங்கெல்லாம் வந்து ரஃப் ஸ்கெட்ச் வந்துட்டு வரைஞ்சா போதும். சரியா? அடுத்தது 3வது விஷயம், எப்போவுமே நான் ஃபஸ்ட்டு 5 மார்க் எழுத சொல்லுவேன். அதுக்கப்புறம் 3 மார்க், அப்புறம் 2 மார்க், கடைசியாக 1 மார்க். நாங்கள் ஏற்கனவே 1 மார்க் கடைசியாக தான் சார் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏன் கடைசியாக 1 மார்க் எழுதுகிற? மற்றவரை நம்பி எக்ஸாம் போகிறவங்கலாம் கடைசியாக தான் 1 மார்க் எழுதுவாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்காத, உன்னை நம்பி மட்டும் எக்ஸாமுக்கு போ. அடுத்தது ஹைலைட் யுவர் ஆன்சர்ஸ். உன்னோட ஆன்சர் எல்லாம் ஹைலைட் பண்ணி காமி. அப்போ ஈஸியாக திருத்த முடியும் உங்களால். சரியான ஆன்சர் ஆகணும்னா டக்குன்னு திருத்தி மார்க் உடனே கொடுத்துருவாங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அவர் பேப்பரை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்குன்னு தப்பான ஒரு ஆன்சரை ஹைலைட் பண்ணி காமிச்சிடாத. புரியுதா? நெக்ஸ்ட்டு ரஃப் ஒர்க்குக்கு தனியாக ஒரு பேஜ் ஒதுக்கிக்கோ. ரஃப் ஒர்க் செய்கிறதுக்கு ஒரு பேஜ். அங்கங்கேயே ஒவ்வொரு இடத்துல தாறுமாறாக போட்டு வச்சிங்கன்னா ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்காது. ஒரு பேஜ் தனியாக ஒதுக்கிக்கோங்க. அதில் எல்லா ரஃப் ஒர்க்கும் பார்த்துட்டு திரும்ப இதில் என்ட்ரி பண்ணுங்கள். சரியா? பார்த்து எடுத்து என்ட்ரி போடும்போது கரெக்டாக பார்த்து போடுங்க.
நெக்ஸ்ட்டு கரெக்ட் கொஷின் நம்பரை கரெக்டாக போடுங்க, தவறான கொஷின் நம்பர் எதுவும் போட வேணாம். அடுத்தது எக்ஸ்ட்ரா கொஷின் எழுதலாமா சார்னு சில பசங்க கேட்குறாங்க. சார் எக்ஸ்ட்ரா கொஷின் எழுதலாமா சார் அப்படின்னா, இருக்கிற கொஷினே எங்களால் எழுத முடியல, இதில் எக்ஸ்ட்ரா கொஷின் வேறு சொல்கிறீங்களா சார்னா, தெரிஞ்சிருந்தா என்னுடைய அட்வைஸ் வந்து எழுதலாம், அது பின்னாடி எழுதி வைக்கலாம். ஆனால் ஆஸ் பர் லா என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இருக்கிற கொஷினை தான் திருத்துவாங்க. அது தவறாக இருக்க பட்சத்தில் பின்னாடி இருக்கிறதுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க, இதை அடிச்சுட்டு அதுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சில கைண்டான டீச்சர்ஸ் என்ன மாதிரி யாராவது வந்தாங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது டீச்சர்ஸ் திருத்துற டீச்சர்ஸை பொறுத்தது. புரியுதா? நெக்ஸ்ட்டு எது மாதிரி கொஷின்லாம் நீங்கள் கொஷின் பேப்பரில் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரூவ் தட் அப்படின்ற கொஷினை செலக்ட் பண்ணோம். எப்படி பண்ணோம்? ஏன்? அப்புறம் ஷோ தட்ன்ற கொஷின் செலக்ட் பண்ணோம். ஏன்? ஏன்னா அதுலேயே இதெல்லாம் எழுதிட்டீங்கன்னா போதும், வெரிஃபைடு ப்ரூவ்டு இப்படிலாம் எழுதினாவே 1 மார்க் கொடுத்துருவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது வெரிஃபைடு தட்டுன்ற கொஷினை செலக்ட் பண்ணோம். அதில் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இது வந்துச்சு, ஈக்குவேஷன் நம்பர் 2ல் இது வந்துச்சு, இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது அப்படி எழுதுறோம் இல்லையா? ஆக மொத்தம் இந்த 3லேயுமே நமக்கு எது ஆன்சர் கரெக்டாக இல்லையான்றது எக்ஸாம் ஹால்லேயே தெரிஞ்சிடும். அதனால் இது மாதிரி கொஷின்ஸை ஃபஸ்ட்டு நீ செலக்ட் பண்ணி எழுதலாம். அடுத்தது வெல் நோன் கொஷின், நல்லா தெரிஞ்ச கொஷின் மட்டும் ஃபஸ்ட் எழுதுங்க. அங்கே போய் கிரியேட்டர் கொஷினை எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கிரியேட்டர் கொஷின் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன் அப்படி பண்ணிங்கன்னா ஒரு 20 பக்கத்தில் உங்கள் பேப்பரில் கை வைக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் கரெக்டான மார்க் தான் கொடுக்கணும், எங்கேயும் தப்புன்னு சொல்லிச்சிடக்கூடாது. அப்படி 20 பக்கம் நீங்கள் சரியாக ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்கன்னா 21 பக்கத்தில் ஒரு சின்ன தப்பு இருந்தால் கூட அது பெருசாக எடுத்துக்காமல் ஃபுல் மார்க் கொடுக்குறது கூட வாய்ப்பு இருக்குது. சொல்ல புரியுதா? அது டீச்சர்ஸோடைய சைக்காலஜி அதுதான். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த வெல் நோன் கொஷினுக்கு ஆன்சர் எழுதுங்க. லாஸ்ட்டு என்ன சொல்லணும்னா, லெஸ் டைம் டு ஆன்சர். என்னது? லெஸ் டைம் டு ஆன்சர். நேரம் குறைவாக எந்த கொஷினாலுக்கு ஆன்சர் பண்ணும்போது நேரம் குறைவாக எடுக்க முடியுமோ அந்த கொஷினை செலக்ட் பண்ணி எழுதுங்க. இப்போ 2 கொஷின் இருக்குது, ஒன்று ஈஸியாக டக்குன்னு ஆன்சர் முடிச்சிடலாம், இன்னொரு கொஷின் வந்து ரொம்ப லாங்காக நம்ம எழுத வேண்டியது இருக்கும். ஆனால் ரெண்டுமே உனக்கு தெரியும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? ஈஸியான கொஷினை ஒர்க் அவுட் பண்ணுறது தான் வந்து புத்திசாலித்தனம். பெரிய கொஷினை எழுதி பாருங்கள் சார் எனக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டான சம்முக்கெல்லாம் ஆன்சர் தெரியும் அப்படின்னு அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா? நேரத்தை நீ சேவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அடுத்தது நீ சென்ட்டை வாங்க முடியுமா மேக்ஸில் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணால் சென்ட்டை வாங்கலான்னு ஒரு 5 பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த 5 பாயிண்ட்டை நல்லா கவனிங்க. அடாப்ட் பென் அண்ட் பேப்பர் மெத்தட். எப்போவுமே வந்து நோட்டில் வச்சு பெண்ணை ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான மெத்தடை அடாப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஹாலில் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது தப்புகள்லாம் இங்கேயே ரெக்டிஃபை பண்ணுறதுனால எக்ஸாம் ஹாலில் அந்த தப்பு திரும்ப வராது. ஓகே? நெக்ஸ்ட்டு டீச்சர்ஸ் நடத்தும் போது தேவையான இடங்கள்ல அங்கங்கே அண்டர்லைன் பண்ணி தேவையான நோட்ஸ் எல்லாம் பக்கத்தில் எழுதி வைங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் டைமில். அடுத்தது ரிவைஸ் டெய்லி. தம்பி கவனி, இன்னும் 75 நாள் தான் இருக்குது. நாலேஜ் மாதிரியான காலேஜில் நீங்கள் வந்து சேரணுன்னா கட் ஆஃப் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இன்றைக்கி எல்லாத்துக்குமே சீட்டு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட் கிடைக்கணும்னா நேர்லி உன்னோட கட் ஆஃப் வந்து 175லேருந்து 175 ப்ளஸ் இருந்தால் தான் நமக்கு நாலேஜ் மாதிரியான காலேஜஸ்லாம் கிடைக்கும். அப்படி 180 ப்ளஸ் நீங்கள் கட் ஆஃப் வாங்கணும்னா மேக்ஸில் அதிகமாக மார்க் வாங்கணும். புரியுதா? அதனால் டெய்லி இப்போ படிங்க. மற்ற சப்ஜெக்ட் காப்பீட்டிலும் மேக்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா மேத்ஸ் டீச்சர்ஸ் உங்களுக்கு படாத பாடுபட்டுருக்காங்க ஆரம்பத்துலேருந்து இல்லையா? அடுத்தது பாரு, டூ ஆல் டைப் ஆஃப் கொஷின்ஸ். எல்லா விதமான கொஷின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே? அது மட்டும் இல்லாமல் செலக்ட் பண்ணி படிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், முக்கியமான கொஷின்ஸ்னு சொல்கிறாங்க. இது யாருக்குன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது உங்களுக்கு. முக்கியமான கொஷின் யாருக்கு சொல்கிறோம்? ரொம்ப ஸ்லோவாக இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லா கொஷின்ஸுமே செலக்ட் பண்ணி படிங்க. ஆனால் ஒரு சாப்டர் வேணால் குறைச்சி படிச்சிக்கலாம். ஒரு 4 சாப்டர் எடுத்துவாங்க, எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த 4 சாப்டர்லேருந்து முழுமையாக அப்படியே மார்க் வாங்கலாம் நீங்கள். அதை விட்டுட்டு ஃபஸ்ட் சாப்டரில் ஒரு 4 கொஷின், செகண்ட் சாப்டரில் ஒரு 4 கொஷின் இப்படிலாம் எடுத்து படிச்சிங்கன்னா சப்போஸ் அது உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் வந்தால் பிரச்சனை இல்லை, வரல அப்படின்னா ரொம்ப கஷ்டமான கொஷின் நீ சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதனால் யூ கேன் செலக்ட் த சாப்டர்ஸ், நாட் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகே? நெக்ஸ்ட்டு கோ த்ரவ் த போர்டு எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ். போர்டில் இது வரைக்கும் 7 கொஷின் பேப்பர் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து போட்டு பாருங்கள், அதெல்லாம் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அடுத்தது பிடிஏ கொஷின் பேப்பர். பிடிஏ கொஷின் பேப்பர் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கோம். 5 கொஷின் பேப்பர் உங்கள் கையில் வச்சுருப்பீங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிடிஏ கொஷின் பேப்பர் இன்னொரு 5 கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நான் ஆரம்பத்தில் ஒரு புக்கு காமிச்சேன். அந்த புக்கு வந்து இங்கே பாரதி வித்யாலயா ஸ்கூலில் அவைலபிளாக இருக்குது. யாரெல்லாம் இண்டிவிஜுவலாக பேரண்ட் போனால் கூட கொடுத்துருவாங்க. ஓகே? அதை வாங்கிக்குவாங்க. அதில் 5 கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோடு இருக்கும். ஓகே? அந்த கொஷின் பேப்பரையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதிலிருந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ரைட் மோர் ஃபுல் டெஸ்ட். நிறைய ஃபுல் டெஸ்ட் எழுதணும். உங்கள் ஸ்கூலில் வந்து 3 ரிவிஷன்ஸ் இருக்குது, 3 எக்ஸாம் வைப்பாங்க. அது மட்டும் பத்தாது. நீங்கள் என்ன செய்யணும்? இண்டிவிஜுவலாக உங்கள் டீச்சர்ஸ்ட்டை கேட்டு ஒரு இண்டிவிஜுவலாக நீங்களே ரெக்வஸ்ட் பண்ணி வில்லிங் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதை கொடுத்து திருத்த சொல்லுங்கள். நீங்கள் அதிகமாக டெஸ்ட் எழுதுற மூலமாக தான் நீ எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறேன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும்.
நீ எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறன்றதை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீ வந்து 98 எடுக்கிறது பெருசு இல்லை, அந்த 2 மார்க் ஏன் போச்சு, எதில் நீ வீக்காக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ்டு கான்சன்ட்ரேஷன். முக்கியமாக செல்லு, இந்த செல்ஃபோன் இருக்கு இல்லையா, மொபைல் ஃபோன், அதை தள்ளி வச்சிட்டாவே கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு, அதை வச்சுட்டு தான் நமக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கும். இப்போல்லாம் உங்களால் இதை ஃபீல் பண்ண முடியுதா? அதாவது கான்சன்ட்ரேட்டடாக ஒரு விஷயத்தை போட்டுகிட்டே இருக்க முடியாது. ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் உன்னால் உட்காந்து கவனிக்க முடியலன்னா அதுக்கு காரணம் நீ மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். புரியுதா? அதனால் இதெல்லாம் நீ அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லீப்பு இருக்கணும். நல்லா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமாக நீங்கள் தூங்கணும். புரியுதா? ஆனால் நைட்டு வந்து லேட் நைட் வரைக்கும் படிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் எழுந்து படிக்கிறத நீங்கள் வந்து ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. அடுத்தது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது வந்து உங்கள் டீச்சர்ஸ்க்கு நீங்கள் மரியாதை கொடுத்தீங்கனாவே அப்போ தான் அவங்க சொல்லிக் கொடுத்தலாம் உங்களுக்கு வந்து சேரும். புரியுதா? அதனால் நீ என்ன பண்ணணும், உங்கள் மேத்ஸ் டீச்சர்ஸை, பொதுவாக எந்த டீச்சராக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். உங்களுக்காக கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய உங்கள் மேத்ஸ் டீச்சரை நீங்கள் அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த ஒரு 75 டேஸ்க்கு. ஸோ சென்ட் எடுத்துடலாமா? எல்லாம் பாஸ் பண்ணிடலாமா? சத்தம் கம்மியாக இருக்க, எல்லாம் சென்டர் எடுத்துடலாமா? சரி, இப்போ உங்களுக்கு நீங்களே என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு கிளாப் பண்ணிடலாமா? இது மாதிரி கிளாப் பண்ணால் கவனி, இது மாதிரி கிளாப் பண்ணால் ரெயின் கிளாப் பண்ணலாம். புரியுதா? ரெயின் கிளாப் பண்ணி நான் முடிக்க போகிறோம். என்ன சார் ரெயின் கிளாப் அப்படின்னா, நான் எத்தனை ஃபிங்கர் காமிக்கணும் அத்தனை ஃபிங்கரில் நீங்கள் வந்து கிளாப் பண்ணணும். நான் ஒரே ஒரு ஃபிங்கர் காமிச்சா ஒரு ஃபிங்கரில் கிளாப் பண்ணணும். பாருங்கள், ஒரு ஃபிங்கர், ஒரே ஒரு ஃபிங்கரில் கிளாப் பண்ணு, ஒரு ஃபிங்கர் அப்படி கிளாப் பண்ணு. ரெயின் ஸ்டார்ட் ஆகுது, 2 ஃபிங்கர், 3 ஃபிங்கர், 4, 5, அடமழை பெய்யுது, 4, ஓகே. தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். நல்ல பரீட்சையில் மார்க் வாங்கி நல்லபடியாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஜினியரிங்லாம் வந்து சேர்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தப்